What's up, Roscoes? Before we get along too much further, in the podcast, adult themes இருக்கு, sexual content இருக்கு, strong language இருக்கு. வார்த்தைலாம் செம்ம ஃப்ளோவா வரும், கொஞ்சம் காஜியாவும் போகும். அதே நேரத்தில் சில டாபிக்லாம் சொல்லும் போது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் வைப்பாங்க. நம்ம சொந்தக்கார பையன் தான். அதனால இது ஒரு மெச்சூர்டான லெஸ் சென்சிட்டிவான ஆடியன்ஸ்க்கு லிசனர் அண்ட் வியூவர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் அட்வைஸ். கேட்டிங்களா? சரி வாங்க ஷோக்கு போலாம். What's up ladies and gentlemen, welcome to the brand new episode Tosa. மறுபடியும் வந்துட்டோம் உங்கள் டோசா மாமாஸ். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீதான் சொல்லணும், வெளியூர் போயிட்டு அப்படியே ஜாலியா இருந்து வந்த. ஓஹோன்னு இருந்துச்சு. சரி, ஆனா இருந்தாலும் வந்து நான் இப்ப ரீசெண்டா கொரியா போயிட்டு வந்தேன். அதான் சொன்னேன். கொரியால நான் என்ன வச்சேன், நாமளும் கொரியா போய் ஒரு பொண்ணு போய் தேடுவேன்னு சைட் ரைட்டுக்கு தான் போனேன். எந்த பொண்ணு நம்ம பார்க்கல. ஏன் தெரியுமா, கொரியால போகும்போது எல்லாரும் வந்து ரொம்ப கிளீன் ஷேஃபா அழகா பல்லு பல்லுன்னு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் ரகட்டா ஃபகட்டா இருக்கும். அதெல்லாம் முடியாதுட்டாங்களா? நான் ரகட்டா ஃபேகட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னு சொல்ல மாட்டாங்களா? இல்ல, கிட்டத்துக்கு அப்படிதான் இருந்தேன். ஆனா இருந்தாலும் வந்து எனக்கு ஷேப் பண்ண வரது. நீ பண்ணிருக்கணும். ஆனா நான் இப்ப அப்படியே விட்டுட்டேன்னா ஒரு ஷேப்னால திடீர்னு பார்த்தா பொண்ணு காலில் வந்து விழுங்க. அத்தே 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 பல் அத்தே பத்தே தத்தே இது தெரியாம போச்சு. அந்த தத்தே மன்மத அப்புறம் பார்த்துட்டு தோசை தெரியுவாங்க சார். கொனிச்சிவா மதர்ஃபக்கர்ஸ். கொனிச்சிவா சீனல. நான் இங்கே இனிமே கொரியால தான் தோசை. அனியாசியோ. அனியா செய்வீங்க? அநியாயம் செய்வோம். அந்நிய செய்வோமா இல்ல அநியாயம் செய்வோம்? இல்ல, அங்க வந்து நான் வந்து ட்ரைனிங் பண்ணல. அதுல வந்து சரி நம்ம வந்து ரேஸ் போடுவோம். என்ன ட்ரைனிங் பண்ண? இல்ல ரன்னிங். அப்படி நீ ஒன்னு ஃபுல்லா சொல்லணும். நான் வந்து ரன்னிங்ல ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். சோ வாண்ட் ரன். சோ நான் போய் ரன் பண்ணலாம் போனேன். அந்த இடத்துக்கு போய் வார்ம் அப்லாம் பண்ணலாம்னு போனேன். அங்க போனா எல்லாரும் மாடலா இருக்காங்க. பொண்ணுங்களை பார்த்துட்டு கோ அவங்க பிக்சர் எடுத்தாங்க. பிக்சர் எடுக்கும் போது அவங்க செட்டிங்ல வந்து எல்லாம் வெள்ளையா இருக்காங்க சொல்லிட்டு அவங்க எக்ஸ்போஜர் குறைச்சிருக்காங்க. நீ படும் கருப்பா தெரியுங்க. என்னோட சட்டை வருது ஆரஞ்சு நியோன்ல இருந்துச்சா, அது மட்டும் படிச்சுட்டு தெரியுது. என்னடா ஆளை காணோம். ஆனா முக்கோசி படத்துல வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். அவன் மட்டும் தான். நான் படத்துலயே இல்லடா, நான் பார்த்துட்டு உன் பக்கத்துல. அது நார்மல். அது நம்மளுக்கு வந்து போட்டோ எடுக்கிற பழக்கம் இல்லாதனால நம்ம எப்போதும் வந்து அந்த அவேரா இருக்க மாட்டேங்கிறோம் போட்டோ பத்தி. இல்ல, அவன் போட்டோ எடுக்கல. அவன் என்ன எடுக்கல, என் ஃப்ரெண்டு மட்டும் தான் எடுத்துருந்தான். நான் பார்த்துட்டு இதனால தான் நீ இனிமே ஹையர் பண்ணணும் ஒரு ஆளை. என்னது ஹையர்? நீ அது சொன்ன பிறகு வச்சு நான் போய் நின்று இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து ஓடிட்டு இருந்தான். நான் அவனை சப்போர்ட் பண்ணியிருந்தேன். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து ஜி ஸ்ட்ரிங் போட்டு ஓடிட்டு இருந்தான்டா. அப்படி பார்த்து என்ன பண்றாங்களா அங்க? அப்படிலாம் பண்றாங்க. இன்னொருத்த வந்து நான் வந்து நான் 8 ரவுண்ட் இல்லை 6வது ரவுண்ட் ஓட்டு தண்ணி குடிச்சேன். தண்ணி குடிச்சிட்டு இப்படி திரும்புறேன். ஒருத்த வந்து பிரா ஆரஞ்சு கலர் பிரா, ஒரு ஆளு செம்ம டான்லி மாதிரி இருந்தான். அவன் ஆரஞ்சு கலர் டான்லி ஆரஞ்சு கலர் பிரா போட்டா எப்படி இருக்கும் சை பார்த்துட்டு நான் எப்படி இருப்பேன். இல்ல அது இல்ல, நம்ம தப்பா பேசுறோம். அதையும் ரசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ரசிப்பாங்கடா அதெல்லாம் பார்த்து. இது இன்னும் நீ ரசிக்கிற மாதிரியே சொல்ற. இல்ல சரி, ஆனா அது வந்து ரேஸ் போச்சு. ஆனா I was injured so I couldn't do my best. But either way என்னாச்சு சொல்லவே இல்ல. வயசு என்ன முட்டிலிக்குன்னு சொன்னாங்க. உனக்கு இன்னும் வரல, எனக்கு வருதுருக்கு. எனக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கு. 10 வருஷம் இருக்கா? 13 வருஷத்துல 20, ஒரு வாரத்துல 20 10 வருஷம் ஏறிச்சு உனக்கு. வாவுடா, பையன் ரொம்ப டெக்னாலஜி பண்றான். இல்ல இருந்தாலும் வந்து நான் வந்து என்ன பண்ணலான் இருந்தேன்னா, ஓகே கொரியா கொஞ்சம் சுத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் வந்து நார்த் கொரியா சைடு போனேன். அந்த நார்த் கொரியாக்குல DMZ இருக்கு. அந்த இது மிலிட்ரி டிமிலிட்டரைஸ் ஜோன். அப்பனா நார்த் கொரியாவும் கொரியாவுக்கும் நடு இருக்கிற இடம். ஸோ அது வந்து இதான் வந்து சமாதானம் இடம். ஓகே, அங்க போகும்போது பார்த்தா நார்த் கொரியா பத்தி சொல்றாங்க. இது ஒரு ப்ரொபகண்டா இடம். அங்க ஒரு லேடி வந்து நார்த் கொரியால இருந்து வந்து பேசி கொடுத்துருச்சு. she escaped from நார்த் கொரியா. இல்ல நடக்குது ரொம்ப. ஸோ அது எப்படி எஸ்கேப் பண்ணுவாங்கன்னா எனக்கு என்ன தெரியும். நம்ம நினைச்சிருவோம் நார்த் கொரியா வந்து எங்கேயோ வந்து வெளியாக முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலி அவங்க வெளியாக முடியும். ஸோ நீ வெளியாகனா நார்த் கொரியால இருந்து இன்னும் சைனா பீப்புள்
can go to North Korea and do business. Yeah. So the North Koreans actually know how the world is because of China. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நார்த் கொரியா வந்து சைனாக்கு போயிட்டு அவங்க நீ நார்த் கொரியால சைனா போயிட்டு நார்த் கொரியா பிடிச்சிச்சுன்னா நார்த் கொரியா என்ன நினைப்பா, நீ சைனால போய் பிசினஸ் பண்ண போயிருக்குன்னு நினைச்சிருவான். ஆனா சைனால இருந்து உன்னை வந்து பிடிச்சி கொடுத்தாங்கன்னா சைனாக்காரன் சொல்லுவான், நீ நார்த் கொரியா பிடிச்சி கொடுத்தனா உனக்கு வந்து நார்த் கொரியா வந்து 1 மில்லியன் இந்த மாதிரிலாம் காசு கொடுக்கும். ஸோ இதனால வந்து நிறைய பேர் நார்த் கொரியா போயிட்டு அந்த கம்போடியெல்லாம் தாண்டி வந்து வருவாங்க. நீ அங்கே பிடிபட்டனா நீ வந்து இல்ல இதுல என்ன தெரியுமா ஃபனி, இந்த நீ அந்த இது பண்ண தெரியுமா, அந்த பார்டர் பாத்தியா, அந்த பார்டர்ல நார்த் கொரியாக்காரன் சிங்கிளா வருவான். அவன் ஆர்மி வந்து if like they wanted to talk something they need to give letters, that's how they communicate. so பார்டர்ல இருந்து இவன் வந்து பீஸா வருவான், கண்ணு எதுவும் இருக்காது, சும்மா ரிலாக்ஸா வருவான் நார்த் கொரியால இருந்து. இவன் இங்கேருந்து சவுத் கொரியால இருந்து நார்த் கொரியா போறதுக்கு they will create this kind of chain, ஸ்ட்ராங் செயின். ஒரு 10 பேர் இங்க அங்க வந்து ஒரு 4-5 பேர் 10 பேர் பிடிச்சிட்டு இருப்பானுங்க. கடைசி செயின் வரைக்கும் ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு இப்படிதான் லெட்டர் எடுப்பான். உனக்கு ஏன் தெரியுமா, ஏன்னா இவன் பிடிச்சி இழுத்துட்டானா they cannot fight. I know. எப்படி தெரியுமா பிடிச்சிருப்பேன், இவங்க வந்து நார்த் கொரியா வந்து இப்படி நம்ம வந்து சமாதானம் பண்ண சொல்லிட்டு அவங்க என்ன தெரியுமா இருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் டனல் பில்ட் பண்ணி வந்து சவுத் கொரியா அட்டாக் பண்ணி வந்திருக்காங்க. சமாதானம் சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட், நான் அந்த டனல் எல்லாம் போயிட்டு வந்தேன்டா. டனல் இருக்கு அந்த டனல் போயிட்டு அவங்க ஏன் சவுத் கொரியா பில்ட் பண்ணுதா, நார்த் கொரியா பில்ட் பண்ணி சவுத் கொரியா வந்து டூரிசம் ஆக்கி விட்டுருச்சு. நான் பார்த்துட்டு நான் மட்டும் நார்த் கொரியா இருந்தேன் வச்சுக்க, என்ன வச்சு நீ என்ன காசு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறீங்க. நார்த் கொரியா சவுத் கொரியாவுக்கு அந்த இடத்துக்கு எக்கானமி கொடுக்குறதே நார்த் கொரியா தான். அவங்க நார்த் கொரியா இது தப்பு இதெல்லாம் பண்ணிருக்கு சொல்லி அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து டிமிலிட்டரைஸ் ஜோன் வந்து அந்த லேடி சொல்லிட்டு இருந்துச்சு இப்படிலாம். அந்த நிறைய கதை இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆனால் அது ப்ரொபகேண்டா மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. ப்ரொபகேண்டா மாதிரி. would you go to North Korea? No. ஏன் போயிட்டு வருவோம்டா, போயிட்டு வர முடியாது, போதான் முடியும், வர முடியாது. அங்க உள்ள பேய் கதை பார்த்துக்கலாம், அங்க இருக்கிறதே பேய் தான். அங்க டெக்னாலஜி அவ்வளோ you could see. ஸோ நான் போகும்போது வந்து அவன் சொன்ன நார்த் கொரியா நீங்க பார்க்கலாம், நீங்க வந்து இந்த லென்ஸ் சொல்லி நீங்க பார்க்கலாம். நான் போகுது போக மட்டும். ஆனா மலேசியால போயிட்டு வந்திருக்காங்களா, அங்க மலேசியால யாரும் போக முடியாது, நீ வந்து ஸ்பெஷல் ரிகமெண்ட் எடுக்கணும். ஸோ நான் போகும்போது ஒரு பனிக்குட்டமா இருந்துச்சு. பனிக்குட்டமா? பனி 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 அப்படி இருக்கும் சொல்லிடுறியா? வெள்ளையா ஸ்னோ மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன சவுத் கொரியா மட்டும் தான் இருந்துச்சு. நான் பார்த்துட்டு இது எதுக்குடா வந்தேன். சாரி, பொதுவாக சனியா இருக்கும், நீங்க எனக்கு ஒரு நாள் வரனால தான் இப்படி. அப்போ சொன்னீங்க நாங்க நார்த் கொரியால இருந்து காசுலாம் வச்சிருக்கோம். நார்த் கொரியன் மணி. அவங்க சொன்னீங்க திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் நார்த் கொரியன் மணி அண்ட் இஸ் நார்த் கொரியால நாங்க வந்து மணி சேஞ்சல் எடுக்க முடியாதா? மணி சேஞ்சல் வாங்க முடியாதா? நீ வாங்க முடியாது. எனக்கு இப்போ நீ இப்படி எக்ஸ்சேஞ்ச் ரேட் அந்த கண்ட்ரி தான் எதுவும் பிஸ்னஸ் பண்ண முடியாது. அவங்க முக்காசி பிஸ்னஸ் பண்ணுறது வந்து சைனா கரன்சியில். ஸோ நார்த் கொரியன் கரன்சி இஸ் வெரி லிமிட்டட். நீ வந்து அங்கே போய் வந்து பிளாக் மார்க்கெட்டில் இப்படி வேல்யூ பண்ணுவாங்கன்னா அது வந்து கம்பெனி எக்கானமி மாதிரி. ஸோ அந்த நார்த் கொரியா காசு தான் இது. வாங்கிட்டு வந்தியா? 50 ரிங்கெட் தொட்டு பாரு, அப்படியே புதுசாக இருக்கு பாரு. வாவ், என்ன பின்னால் காடா இருக்கு. அது அவங்க அவ்வளோ டெவலப் ஆகுதா? யாரு 3 பேர்? யாரு அந்த 3 பேர் வந்து நாங்கள் 4 பேர் இருந்து ஒருத்தர் நார்த் கொரியா சொல்லிட்டு அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதான் நார்த் கொரியா. என்ன காசு இது? ஊரில் 50 வெள்ளி. நான் வந்து நம்ம காசுக்கு 50 வெள்ளி இது வாங்கினேன். நான் வாங்கிட்டு சரி நார்த் கொரியாவில் நம்ம ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன்னா, அப்புறம் நான் வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி போனேன். அங்க இந்த மாதிரி காசு 4-5 வச்சிருந்தாங்க 20 வெள்ளிக்கு. ஏமாந்துட்டாமங்க. நான் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஹை ட்ரஸ்ட் சொசைட்டி தெரியுமா? அப்போ நீ ஜாமான் வச்சு சிங்கப்பூர் மாதிரி ஜாமான் வச்சு திருட்டு போக மாட்டேன். ஹை ட்ரஸ்ட் சொசைட்டி சொல்லி இப்படி பண்ணேன். சரி யோசிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி பண்ணலான்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஷாப்பிங்கில் போய் தரனா 4 வெள்ளிக்கு உங்களுக்கு கிடைக்கும். மயிரே 4 வெள்ளிக்கு வாங்கிடுது. நான் கொரியாவில் 50 வெள்ளிக்கு. இதுக்கு பேர் தான் அனுபவம். ஸோ நீங்கள் நார்த் கொரியா போனால் அந்த டிஎம்சி பண்ண எதுவுமே வாங்காதீங்க, எல்லாமே ஷாப்பில் கிடைக்கும். அவங்க என்ன தெரியுமா இருக்கீங்க, நார்த் கொரியாவில் பாபர் அந்த பார் பண்ணாங்களா அது கூட விற்கிறாங்கடா. பார்த்துட்டு அந்த பாரை வெட்டின பாரை வெட்டி அது தண்ணியாக விற்கிறாங்க. நான் பார்த்துட்டு அவன் கக்கா போட்டு வச்சாலும் விற்பாங்க போல இருக்கு. இது நார்த் கொரியா பீங்க வாங்கிங்க. அப்படிதான் போட்டது, சைஸா போட்டது, தடியா போட்டது, கச்சா போட்டது. நான் பார்த்துட்டு சல்லியா விட்டனே. அவன் இப்படி நம்ம என்ன இங்க இருக்கு மார்க்கெட்ல அவன் 10 வெள்ளிக்கு 5 வெள்ளிக்கு தெரியுறான். 4 வெள்ளி சோஃபா. நீ ஷாப்பிங் பண்ணா 2 மீல் சாப்பிட்டுருப்பேன். 2 மீலா 50 வெள்ளிக்கு நீ ஒரு வாரமே ஓட்டிருக்கலாம். ஆமா அது உண்மைதான். ஒரு வாரம்
2 நாள் ஒட்டிடலாம். 2 நாள். ஆனா பாரு என்ன நான் அப்ப சொன்னேன் நான் நார்த் கொரியா இருந்தா கடுப்பாரு. இப்ப தெரியுது ஏன் கடுப்பா இருக்க. எல்லா காசும் என்ன வச்சு எல்லாத்தையும் சம்பாதிக்கிறீங்களா? என்ன வச்சு எல்லாத்தையும் சம்பாதிக்கிறீங்க. அது டெவலப் இல்லாத நாடு நீங்க எங்க வச்சு டெவலப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க இப்பயாச்சும் அந்த டிஎம்சி போனீங்கன்னா எந்த ஜமா வாங்காதீங்க. அவங்க ஒன்று வச்சு செய்யறாங்க. இது ஒரு பொதுநல அறிவு. நீங்கள் கேட்டுக்கொண்டு மின்னல் எஃப்எம். பழைய பாட்டு. ஓ அந்த வீணையில வருமே. நீங்கள் கேட்டுக்கொண்டு மின்னல் எஃப்எம். நம்ம மின்னல் எஃப்எம் கூப்பிடுவாங்க. நம்மளையா சாதிச்சிருக்கணும். நம்ம ஒன்றும் சாதிக்கலையா? சாதிச்சிருக்கணும். சாதனை அச்சீவ்மெண்ட். நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கோம். நீ அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கல. 50 வெள்ளி கொடுத்து 4 வெள்ளி வாங்க வேண்டியது 50 வெள்ளி கொடுத்து வாங்கியிருக்கேன். அது கூடுவாங்க மின்னல் எஃப்எம்ல. எப்படி ஏமாந்தீங்க? இதாச்சும் அதாவதுங்க நார்த் கொரியால போய் இல்ல சவுத் கொரியால தான் ஏமாந்து கொரியாவே ஏமாந்து கடதான். ஆனா அங்க இருக்கிற சாப்பாடு தான் நல்லா இருக்கு. ஆனா அது வந்து நான் போகும்போது சாப்பாடு கண்டராவே இருந்துச்சு. ஆமா ஓகே நல்லா இருந்துச்சு எல்லாமே இல்ல. இல்ல நான் வந்து ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு நான் வந்து அந்த ஒரு புடிங் மாதிரி சாப்பிட்டேன். புடிங்கிட்டு சாப்பிட்டேன். சரி அந்த கொரியால வந்து நீ சாப்பிட்டல லைக் ஒன் ஆஃப் த டிஷ் தட் யூ டோன்ட் லைக். எல்லாமே பிடிச்சிருந்துச்சா? இப்படி நான் கஞ்சண்டா. நான் வந்து சாப்பாடுல பஞ்சப்பட மாட்டேன். உனக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு? எல்லாம் சாப்பிட்டேன். ஆனா நான் ஷாப்பிங் பண்ணல. நான் ஷாப்பிங் பண்ண ஒரே ஒரு ஐட்டம் தான். ஓ கொரியால வந்துட்டியா? ஓ சோல் பாத்தியா? அதான் போயிட்டு வந்தேன்னு காட்டுருக்கு. இல்ல என்ன போட்டோ ஜாப் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு வந்த காமிக்கிறது தானே போயிட்டு வந்துட்டு. அதெல்லாம் யாருக்கு இருப்பா? நாங்க 4 பேர் மறந்துடாத. நீ ஒண்ணு நான் போய் சரி கொரியால போய் கருப்பு படம் தேடுவோம்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். கருப்பு படமா? படத்தை போட வாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க படம் எல்லாம் இருக்கு. நான் போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க போயிட்டு நாங்க எவனும் பார்க்க மாட்டோம். அங்க போய் கருப்பு படம் வந்து தமிழ் படமே அங்க வந்து ரிலீஸ் பண்ணலையா. அதுல ஒரு ஆளு கேட்டு என்னை வந்து இன்வைட் பண்ணாங்க. நாங்க கொரியா இந்தியன் எம்பசில இருக்கோம், நீங்க வந்து வரீங்களா? இல்லையா கொரியா இந்தியன் எம்பசியா? ஓகே போய் பார்த்தேன் எல்லாம் கொரியனா இருக்கு. வாங்கத்தால் வாங்க வாங்க வாங்க. என்னது மூஞ்சி வேற மாதிரி இருக்கு. தமிழ் மட்டும் எங்கேயோ வருது. நாங்க தான் பேசுறோம். என்ன தப்பு பண்ண மாதிரியே இருக்கு. நீ அப்படி சொல்ற. நாங்க வந்து கொரியா போயிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த ஏலிவேல நடந்து போயிட்டேன். கொரியன்ஸ் வந்து எல்லாமே ஹில்ட்டா இருக்கு. ஸோ கால் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு மச்சான். எத்துனாங்கன்னா சுள்ளிருன்னு போயிடும். அவ்வளவு பெரிய காலா? அவன் பந்துல கொரியன் பொண்ணுட்டு பந்துலே அவ்வளவு பெருசா வச்சிருக்கானா? கொரியன் பொண்ணுட்டு இருந்து குஞ்சில அடி வாங்கன்னு வச்சுக்க பந்து போய். ஓகே நீ ஒரு இடத்துக்கு போனியா? அங்க செக்ஸ் மியூசியம் இருக்கா? யா செம ஃபேமஸ். அங்க போகும்போது யாரும் அது ஃபேமஸ்னு சொல்லவே இல்லையே. போலியா? நான் போல. ஷிட் அங்க அவ்வளோ அந்த காலத்துல அதாவது 1900 அதுக்கு முன்னையே என்னென்ன செக்ஸ் டாய் எல்லாம் பாய்ச்சிருந்தான்னு காமிப்பாங்க. அந்த உடுப்பு அந்த ட்ரெஸ் ஈவன் they invented it. the caveman இந்த கட்ட தான் உங்க அம்மா கூட ஊந்துச்சு. எஸ் ஆக்சுவலி உண்மை நீ சொல்றது அங்க இருந்துச்சு. அந்த மாதிரி டூல்ஸ் லைக் விதவிதமா இருக்கும். லைக் ஈவன் they have a dress that like a seductive dress. கேஃப்மேன்ல என்னடா Dress அவ்வளவுதான் இல்ல அது அவங்க போட மாட்டாங்கன்னு தெரியும். ஆனா போட்டு மறைச்சிட்டு காட்டுவாங்க. அதுக்கு போடாம இருந்துட்டோமே. அதுக்கு பார்த்தா செடியூஸ். என்ன செடியூஸ் பண்றா? டெய்லி பார்த்து எடுத்துருக்கேன். இப்ப மூடிட்டல தெரியாதுல. காமி டெய்லி பாக்குறேன். காமி கட்டையடு குத்து அம்மாங்க ஒரு குத்து குத்து. அதனாலதான் உலக்க வந்துச்சோ. அவங்க உலக்க வேற மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா நீங்க சொல்லும்போது நான் வந்து அந்த எலிவேல போயிட்டு இருக்கும்போது எங்க ஹோட்டல் போகும்போது ஐ ஸ்டேட் இன் கெஸ்ட் ஹவுஸ். அப்ப இந்த ஃபாரினர்ஸ் வந்து தங்குற இடத்துல போகும்போது நான் முதல் பாட்டு கட்டி இப்படி திரும்பி பாக்குறேன். முதல் சைன் போர்டு தேவடியான்னு கிடைச்சு. இல்ல தேவதை. ஏன்னா அந்த மாதிரி பாட்டுக்கு ஏதோ ஒரு பார்க்க வந்து தேவதான் தெரியுமா? நான் இப்படி தேவதை தெரியும் நினைச்சிட்டேன். ஒரு சைன் போல ஹலோ இந்தியான்னு போட்டுருந்துச்சு. என்ன நம்ம வரோன்னு தெரிஞ்சு போட்டு அது ஒரு ரெஸ்டாரண்ட். ஏன் வீட்டு பக்கத்துலயே ஒரு இந்தியன் கடை இருந்திருக்கு. நான் போனீங்க ஹோம் ஸ்டே இருந்தாங்க. நீ என்னது கெஸ்ட் ஹவுஸ்னு இப்பதான் சொன்னேன். சொன்னியா? நான் அது டீடைல்ஸ்லாம் மறந்துடுவேன்.
அங்க ஹலோ இந்தியான்னு போட்டுருந்துச்சு. அப்புறம் அப்படியே சரி ஹலோ இந்தியான்னு போட்டு பார்த்தோன்னே திரும்புறேன் வெட் ஃபிங்கர்னு போட்டுருக்கு. வெட் ஃபிங்கரா? ஹலோ இந்தியா வெட் ஃபிங்கர், இந்தியன் வெட் ஃபிங்கர். நீங்க நல்லா பண்ணுங்க. மசாலா போட்டு இன்னும் எரியுது. செக்ஸ் மியூசியம்ல இதே இருந்திருக்கு சார். ஆனா ஸ்பைசியா இருக்கணும்னுக்காக. ஸோ அப்புறம் நான் போனேன். அங்க போயிட்டு நான் ஒரு 7 நாள் அங்க இருந்தேன். கடைசி 2 நாள் தான் ஒரு ஸ்வீடன்ல இருக்கிற பொண்ணு பார்த்தேன். அது வந்து அது ஃபியான்ஸோட இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிச்சு. இல்ல அது சொன்ன பிறகு நான் கன்வர்சேஷன் எண்ட் பண்ணேன். 3 வரைக்கும் ஒரு பேசிட்டு இருந்தேன். 3 மணி தான் சொன்னிச்சு ஃபியான்ஸ் இருந்துச்சு. 3 மணிக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண? நான் ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட். 3 ஹவர் பேசியிருக்க? 3 ஹவர் நானும் என் ஃப்ரெண்டு பேசியிருந்தோம். அப்போ நாங்கள் வந்து முத்து மாதிரி இப்படியே பேசிட்டு இருந்தோம். 3 மணி சார் நோ மை ஃபியான்ஸே 3:10 எனக்கு தூக்கம் வருது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஃபியான்ஸே பார்த்தியா? பார்த்தேன் என்ன பார்க்காட்டேன். பார்த்தேன் கேட்டிருக்கோம் தானே கெஸ்ட் ஹவுஸ் வரீங்களா 2 பேரும்? சரி விடு, வேற சொல்லு. நீ நல்லவல்ல, நீ கெட்டவன், நீ தப்பானவன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கதை இருக்கு. உன்னோட கதை இருக்கா? இருக்கே ஒன்று தான் கதை. ஆக்சுவலி என்கிட்ட இன்னொரு கதை இருக்கு. இது வந்து ஷார்ட் கதை. இது வந்து நான் ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். தென் ஐ வென்ட் அண்ட் சர்ச் அபவுட் இட். ஸோ இது வந்து ஸ்காட்லாண்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸ்காட்லாண்ட்லையா? இந்த வாரம் ஸ்காட்லாண்ட்லாம் போயிருக்கீங்க? இல்லை சும்மா வந்துச்சு பார்த்தேன். வாவ். ஸோ நம்ம இன்டர்நேஷனல் போகிறோம் நம்ம ஸ்காட்லாண்ட். ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமா, இது மனுஷங்களை பற்றி இல்லை, இது ஒரு நாயங்களை பத்தி. ஸோ என்னன்னா இது வந்து ஸ்காட்லாண்ட்ல ஓவர் டியூன் பீச்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து டாக்ஸ்லாம் வந்து மிஸ்டீரியஸா லைக் வென் மிஸ்ஸிங். நம்ம டாக்ஸ்லாம் எப்படி இங்கே மிஸ்டீரியஸா மிஸ்ஸிங் ஆகுது அதே மாதிரி அங்கே போயிருக்கோம். அப்படிதான் எல்லாரும். ஆனால் இங்கே வந்து மலேசியன் கவர்மெண்ட் வந்து பிடிக்கும். மலேசியன் கவர்மெண்ட் பிடிச்சி we will save the dogs அங்கே வச்சு சாப்பிடுறாங்க. அப்படி அதுவும் உண்மைதான். பட் இங்க இருந்து என்னன்னா ஒரு நாள் வந்து இந்த பிரிட்ஜ்ல வந்து ஒரு ஓனர் வந்து ஒரு டாக் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது the dog follow அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல வந்து it stopped, it ran back and then அந்த பிரிட்ஜ்ல இருந்து எட்டி பார்த்துட்டு இருந்தது. சரி கொஞ்ச நேரம் வந்து இவர் கூப்பிட்டு பார்த்துருக்காரு. suddenly it jumped off the cliff. தற்கொலை பண்ணிச்சு. நாய் தற்கொலை பண்ணிருக்கு. அந்த மூஞ்சி என்னடா இருக்கு? so that's the thing. இப்ப அந்த இன்சிடென்ட் நடந்துச்சா? என்ன பண்ணுவேன் ஒரு நாய் ஒன்னு பார்த்து தற்கொலை பண்ணிக்கிச்சுனா? யோசிச்சு பாரு. அங்க நின்று இருக்க ஒரு நாய் ஒன்னு நீ திரும்ப நாய் ஓமுஞ்சிய பார்த்து தற்கொலை இதுக்கு வந்து வேணவே இருக்கலாமே இவ்வளவு வெளத்ததுக்கு நாய. ஆமா யோசிச்சு பாரு. பார்த்தோட தற்கொலை. சோ நோ இது வந்து ஒரு நாய்க்கு நடக்கல. ஸோ ஆஃப்டர் வந்து இந்த போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து நிறைய வாட்டி இந்த மாதிரி நடக்கும். ஆக்சுவலி நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கு. எனக்கு என்ன நிமிடம் இருக்கு தெரியுமா? அந்த டாக்டர் பார்த்தாரு சார் என்னைய மூஞ்சி இது வியாபாரமே. ஓ அந்த மூஞ்சா? ஆக்சுவலி அதுதான் மேபி அந்த ஓனரோட ஃபேஸ் அவ்வளவுதான். பட் ஆக்சுவலி ஆனா இது என்னன்னா இந்த மாதிரி டாக் கூட்டு போறவங்க இந்த பிரிட்ஜ்ல கூட்டு போறாங்க யாரா இருந்தாலும் அது அப்படியே அந்த மாதிரி நாய்ங்க வந்து அந்த பிரிட்ஜ்ல குதிச்சிருதுங்க. நோ மேட்டர் வாட், எந்த நாய் அங்க போனாலும் அது குதிச்சிருதுங்க. பட் does the dog know how to swim? கீழ வந்து தண்ணி இல்ல. அது ஹைட் செம்ம ஹைட். ஆனா கீழ வந்து எல்லாம் அந்த பஞ்சதந்திரம்ல அந்த பணத்து போடுவாங்களே. கரெக்ட் அந்த மாதிரி அது வந்து ட்ரை கிரவுண்ட். ஸோ எல்லாம் குதிச்சு கதை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்னன்னா போலீஸ் வந்து சரி இவ்வளோ கேஸ் நடந்திருக்கு கீழே போய் செக் பண்ணுவோம் பார்த்தா அவ்வளோ நாய் சுற்றி கிடக்குதுங்க. ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர். அதுக்கு என்ன இல்ல நாய் பார்த்தா நம்ம மேல இருக்கிறனால கீழே நடக்குது தெரியாம இருக்கும். கீழே ஒரு கூட்டமே அழிஞ்சிருக்கு. அதுக்கு எதுக்கு குதிக்குதுன்னே தெரியலையே. ஒரு நாய் வந்து அட்டி பட்டின்னு என்னன்னு தெரியுமா? பட்டினா நாய் தானே. ஸோ குதிச்சிருங்க. ஸோ இப்போ மிஸ்டீரியஸ் என்னன்னா ஏன் இதுக்கு குதிக்குதுங்க எதனால குதிக்குன்னு சொல்லிட்டு பேரனார்மல் ஆக்டிவிட்டி ஒரு டீம் வந்திருக்காங்க. அங்கே வந்து இன்னொரு வந்து அந்த சயின்டிஸ்ட் யார் அந்த என்ன சொல்லுவாங்க இந்த பீப்பிள் ஹூ ஸ்டடி ஃபாரஸ்ட் இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன இதில் இங்கே என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் லைக் பீப்பிள் ஹூ ஸ்டடி லைக் இந்த அப்நார்மலான விஷயம்லாம் அதுக்கு பேர் என்னமோ இருந்துச்சு. பேரனார்மல் இன்வெஸ்டிகேட்டர். எஸ் கரெக்ட். இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்க. அப்போ செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓகே முதல் பேரனார்மல் இதுக்கு போறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ஸ்பிரிட் வந்து the dog sense the forest spirit இந்த இது வந்து அதனால வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணி இந்த நாய்களை கொல்லுது அப்படின்னு. அந்த நார்மல் இன்வெஸ்டிகேட்டர் என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலி டாக்ஸ் ஹேவ் certain type of sense of smell right. இந்த பிரீச் வந்து எத்தனை மீட்டர் அகலம் இருக்கிறதுனால they cannot see what's below. So what they think அது வந்து flat ground நினைச்சுக்கிட்டு they started to jump and wanted to stand on it. But ஆனா அதுக்கு தெரியாது அந்த சைடு பள்ளத்தாக்குன்னு. டாமி
சரி சரி நீ அப்படி சொல்ற அந்த ஆள்கிட்ட நான் கேட்பேன் சரி அது வந்து ஃபிளாட்னு தெரிஞ்சு அது வந்து நிக்க பார்க்க அதையும் ஏன் மூஞ்சி பார்த்துட்டு அது துக்குதிக்குது உங்ககிட்ட பெர்மிஷன் கேக்குதுடா பெர்மிஷன் போலாமா அப்படின்னு கேட்டு போவாத நான் போயிட்டேன் பாதி கால் வச்சுதான் சொல்றேன் சோ ஆனா என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்ட்ராங் சென்ஸ் ஸ்மெல் வந்து அந்த இடத்துல இருந்து இன்னும் வருது. So maybe it's because so many dogs already jumped there, right? They have like sensed something is threat for the dog. ஏன்னா அதுங்கெல்லாம் ஒரே இதுதானே. So something அந்த சென்ஸ் ஸ்மெல் வரும்போது they wanted to find out what is it about. அதனால வந்து அதுங்க குதிச்சு செத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. ஆனா until now it still remains mystery. அது என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல் வந்து இதுங்களை அப்படி அக்ரெசிவா மாத்துது. Because some of the dogs they really get aggressive when they wanted to go up. Oh yes sir. Yeah. But are you a dog person or cat person? I am an animal person. But நானே ஒரு அனிமல் தானே உள்ளுக்கு அடக்கி வச்சிருக்கேன். ஆனா இருந்தாலும் I'm a dog person. I'm not a cat person. எனக்கு கேட் பிடிக்கும். எனக்கு கேட் பிடிக்காது. எனக்கு வந்து அலர்ஜி இருக்கும். கேட்டோட ஃபர் வந்து எனக்கு அலர்ஜி. Actually dog with furs also. I get allergic to it. எனக்கு எல்லா அனிமல் பிடிக்கும். நான் வந்து இருந்தா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வந்து ஃபுல் ஜூ காசு இருந்துச்சுன்னா வந்து ஃபுல்லா அனிமல்ஸ். ஏன்டா இப்போ காசு இருந்தால் தான் போகிறேன். நீ போய் காட்டில் இருந்தாலே ஃபுல் அனிமல்ஸ் தான் இருக்கும். இல்லையே பிடிச்சிட்டு போயிடுவாங்க வந்து ஒன்னி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. எனக்கே சாப்பாடு கொடுக்காதுல்ல. உன்னை பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து அனிமல் ரைட்ஸ்க்கு இருக்குல்ல அனிமல்ஸ் ரைட்ஸ் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கும்போது டோன்ட் பை அடாப்ட். ஆக்சுவலி அது நானும் வந்து முன்ன வந்து இந்த மாதிரி ரெஸ்கியூலாம் பண்ணுவேன் முன்ன. யாரு? ஸோ டாக்ஸ் தான் டாக்ஸ் கேட்ஸ்லாம் ரெஸ்கியூ பண்ணுவேன். ஸோ அது ஒரு டீம் இருந்துச்சு முன்ன எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நாய் லவர்ஸ் பூனை லவர்ஸ் ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி நடுராத்திரி 3 மணிக்கெலாம் போகும்டா ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு போய் காய் விட்டு இந்த இங்கே கடிச்சு பல்லு தெரியும் பல்லு வச்சு கரெக்டாக 2 தெரியும். அப்போ நான் கடி வாங்கிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகல. அது எனக்கு தெரியாது இந்த ரேபிஸ்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்லை நாயோட வெறி இங்கே வந்திருக்குன்னு தெரியுது. சரி பாருங்க உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் என்னடா பண்ணேன்? நான் 7 years உட்காந்துருந்தேன். நீ ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு நீ நம்புற அப்படின்னு ஊர் சொல்லிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் கூட புடுங்காம உட்காந்துருக்கோம். 3 பேர் 2 பேர் 6 டிஷர்ட் பிசினஸ் சொல்லுங்க. அதனால நீ பிசினஸ் படிச்சிருக்கல? பிசினஸ் படிச்சிருக்கேன் ஆனா செஞ்சிருக்கேனா? அப்ப எதுக்கு படிச்சத தெரியல. ஏதோ அம்மா படிக்க சொன்னாங்க படிச்சேன். இல்ல ரோபோட்டிக் இன்ஜினியர் ஆனாலும் படிச்சேன். எனக்கு அது படிக்க பிடிக்கல. நான் போய் ஃபிலிம் மேக்கர் படிக்கலாம்னு சொன்னேன். எங்க அப்பா சொன்னேன் அதெல்லாம் படிச்சா இந்த ஒரு வேலைக்கும் உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு வேணாம் எனக்கு வேணா பிசினஸ் போய் படின்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல. எங்கள் அப்பா தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப கோமானாரு. ரோபோட்டிக் இன்ஜினியரிங் ஸ்காலர்ஷிப் விட்டு பாரு நீ படிச்சிருந்தா ஒரு எந்திரனா இருப்பேன். நான் எந்திரன் செஞ்சிருப்பேன். நான் எந்திரன் ஆயிருப்பேன். நான் டாக்டர் வசீகரன் மாறியிருப்பேன். அயன்மேன்லையா? அயன்மேன் வரல, டாக்டர் வசீகரன் இருப்பேன். எனக்கு ஐஸ்வர்யா கிடைக்கும். அப்பயும் நான் எந்திரன் ஆகி எனக்கு ஐஸ்வர்யா கிடைக்காம இருக்கு. அப்ப கூட பொண்ணு காட்டு தான் அந்த வேலைக்கு போயிருக்கேன். எஸ், ஆனா பொண்ணு கிடைக்காத ஒரு வேலைக்கு தான் வந்திருக்கேன். பத்தியா? இல்ல இங்க தான் நிறைய பொண்ணுங்க இருக்கு. நிறைய பொண்ணுங்க இருக்குங்க. ஆனா த்ரெட்ஸ்ல ஒரு டீ மாதிரி ஒன்று வந்துச்சு. டீயா? டீ காஃபி மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு திரும்ப மலேசியாவில் செலிபிரிட்டிஸ்ல இருக்காங்க. மலேசியாவில் இருக்காங்களா? மலேசியாவில் தமிழ் செலிபிரிட்டிஸ்ன்னு இருக்காங்க. ஓ, என்ன செலிபிரிட்டி? நீ ஒரு செலிபிரிட்டி தானே அப்படின்னு நீ நம்புற? செலிபிரிட்டினா ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும். நம்ம என்ன புடுங்கிட்டோம் நம்ம செலிபிரிட்டியா இருக்கோம். அவன் செலிபிரிட்டியா சொல்லிட்டு இருந்தா அந்த பிரச்சனை வருது. அவன் செலிபிரிட்டியா? செலிபிரிட்டி எழுத்துக்கு எல்லாரும் செலிப்ரேட் பண்றதுனால செலிபிரிட்டி. எல்லாரும் செலிப்ரேட் பண்ண நம்ம வச்சு கார் துப்பிட்டு இருக்கிறாங்க. அது செலிப்ரேட்டா? ஒரு செலிபிரிட்டினா நீ ஒரு ஸ்டேட்டஸ் வந்திருக்கணும், நீ நல்லது பண்ணிருக்கணும். ஏதாச்சும் நீ போய் நின்றா அங்க இந்த படம் வந்து ஓடணும். செலிபிரிட்டியா இருந்தா இவங்க போய் அழுது போட கூட படம் ஓட மாட்டேது. இவங்க செலிபிரிட்டியா? ஐயோ சொல்லிட்டுமே, அது மட்டும் போய் சொல்லிட்டுமே. இதுக்கு அப்புறம் இந்த எபிசோட் இல்ல அது செலிபிரிட்டின்னு சொல்றாங்க. நம்ம எங்கட செலிபிரிட்டி? செலிபிரிட்டி சரி செலிபிரிட்டின்னு வச்சுக்கோ. அவங்க டீ காஃபி அதனால செலிபிரிட்டிஸ்லாம் டீ விற்கிறாங்க. இவங்க வேற மாதிரி டீ வித்தாங்க. ஓகே, இவங்க இப்போ கண்ண கதையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுல நான் ப்ரோமோட்டேன் காதல கதையில வந்து இந்த கதையை சொல்லுங்கன்னு. ஓ சொன்னியா? சொன்னேன். நிறைய டீ வந்துச்சு. எந்த டீ வந்து குடிக்கிற மாதிரி இல்லை, துப்புற மாதிரி இருந்துச்சு. ஓ அப்படின்னா என்னது? அப்படின்னா டீனா இட்ஸ் லைக் ஓகே. ஸோ பேசிக் டீ இஸ் நீ வந்து காசிப் பேசும்போது டீ குடிப்பல, அதான் டெல் மீ த டீ. ஸோ ஐ கேன் நான் காசிப் பேசும்போது டீ குடிப்பேனா? நான் டீ குடிச்சிக்கிட்டு நான் வந்து ஸ்பிரிச்சுவல் பத்தி பேசுவேன்.
ஏன்டா கோசிப் பேசுறீங்க? டீ காமா இருந்துட்டு ரிலாக்ஸா இருக்கணும். இங்க ஏன்டா ஸ்ட்ரெஸ் ஏத்துறீங்க? அதோ ஸ்ட்ரெஸ் ஏத்திட்டு குடிச்சிட்டியா காமா ஆயிருவியா? இது வந்து ஜெனரல் டேர்ம், நீ வந்து நார்மல் இல்ல. ஓ இப்படி ஒரு டேர்ம் இருக்கா? டெல் மீ த டீ, வாட்ஸ் த டீ? ஐ நோ தி ஸ்பில் தி டீன்னு சொல்லுவாங்க. Spill the tea, what's the tea? Same tea, but you are tea differently. இது என்னடா புதுசா இருக்கு? இது புதுசா இல்ல, இது பழசா இருக்கு. நீ தான் புதுசா ஸ்பிரிச்சுவல் பத்தி டீ கொடுத்திருக்க. ஓகே, எனக்கு தெரியாத ஒரு டீ. ஆனா இந்த மாதிரி டீ செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. ஓகே நியூ திங் டு லேர்ன். நியூ திங் டு லேர்ன். இது புதுசா இருக்கும் எனக்கு. நான் இது கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா? இனிமே கேள்விப்படுவேன். ஏன்னா த்ரெட்ஸ்ல இல்ல. ஆனா என்னன்னா நம்மளுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? இவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியுமா? நானும் கேட்டு பார்த்தேன், யாரும் சொல்ல. தெரிய வாய்ப்பு இருக்கு. இல்ல கேட்டு பார்த்தேன், தெரியல. ஒருத்தன் டேக் பண்ணேன், அவன் திருப்பி ஃபோன் வச்சுட்டு இப்போ எதுக்கு என்ன டேக் பண்ண? நீ தானே டீ குடிக்கிற மாதிரி போஸ்ட்லாம் போட்ட, அதான் உன்னை டேக் பண்ணி கூப்பிட்டேன். ஓ அவன் அதுக்கு கூட பதில் சொல்ல. யாரும் பதில் சொல்லாது. எல்லாரும் எனக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. ஆமா, இந்த இடத்துல அவனுக்கு கோத்து விட்டினா அவன் வந்துட்டு ஐயோ நான் டீக்கிற மாதிரி பகவதி மாதிரி இழுக்கிற யாரும் குடிக்க மாட்டாங்க. நீதான் அந்த விவேக் படத்துல வர்ற மாதிரி இந்த ஆளே அது கடத்துல எதுக்குடா டீ ஆத்திட்டு இருக்க? அதான் சார் பண்ணிட்டு இருந்தேன். எவனும் வர திரும்ப எல்லாரும் என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. யாரும் பேசலன்ட்ட. ஓகே, நான் ஒன்னும் பேசுறேன். நீ பேசுனா நம்மளுக்கு சமாதி கட்டிடுறாங்க. அடுத்த சோசா வந்து நம்ம சமாதி எடுத்து ஏன் சமாதி பண்ணுறது பேசிட்டு இருப்பேன். வெல்கம் பாய்ஸ், நம்ம வந்து திருப்பி டோசா மாமா வந்துட்டோம், பின்னாடி ஒருத்தர் படுத்திருக்கா, நான் அதை பேசுறேன் சொல்லுவேன். மாமாசோட படம் வச்சு அதுக்குள்ள படமே போட்டு லைட்டு தான் போட்டேன். நீங்க விளக்கு தான் வச்சு நீ படமே போட்டுட்டியா? சரி, நம்மளுக்கு இந்த ஒரு காலர் இருக்காங்க. ஓகே சரி வாங்க, இந்த வாரம் காலர் போலாம். நான் கதை சொல்லியே அப்புறம் காலர் முடிச்சு. ஹலோ ஹலோ ஹலோ. ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு டெக்னிக்கல் இஷ்யூலாம் பார்த்த பிற்பாடு கடைசியில வந்திருக்கீங்க. சோ ஹலோ, அங்க யார் பேசுறது? பேர் நீங்களே வைங்களே, எப்பவுமே நார்மலி நீங்க தானே பேர் வைப்பீங்க. மாலா. மாலாவா? சரி மாலா, உங்களுக்கு பேர் வச்சிருக்கோம். எப்படி இருக்கீங்க மாலா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி மாலா, சாரி, கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் ஐஃபோனுக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குன்னு. No worries, no worries. சரி மாலா, உங்களுக்கு வந்து மாலான்னு பேர் வச்சிருக்கோம். இங்க வந்து நான் வந்து ஜீவன் பேசுறேன். Hi ஜீவன். Oh, should I say காதோல் மன்னன்? காதோல் மன்னனா? Just kidding. பரபரல. அப்படி மெயின்டைன் பண்ணுங்க. சரி, காதோல் மன்னன் பேசியிருக்கேன். என் பக்கத்துல வந்து காஜி ஸ்டார் சொல்லப்படுது. அவர் வந்து ஹேண்ட்ஸம் குங்ஃபு மாஸ்டர். இந்த சீசன் பேர் மாத்திரம். அதான் பேர் நீங்க உங்களுக்கு அழகா நீங்க காதோல் மன்னன். இல்ல எனக்கு அவருக்கு தான் நீங்க வேற ஒரு பேர். இல்ல நீங்களே ஒரு பேர் வைங்களேன், மக்களா பார்த்து வச்சுக்கங்க. சுத்தரி நாயினாச்சா? சரி, அதுவும் அவங்க கொடுத்தாங்கன்னா சூத்துவடி கொடுத்தா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிருக்காங்க. யார் மகேசன்? மகேசன்றது சிவன். ஓ அப்படியே அவருக்கு பேர் வச்சிருக்கா? அவருக்கு தெரியுமா இல்லையா? அவர் தெரியாது. அப்ப நீங்க வந்து சிவனுக்கு தான் பெட்டிஷன் பண்ணணும். நீங்க அவருக்கு வந்து பேர் வைக்க சொல்லீங்க. இல்ல, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. மேபி ஹேண்ட்ஸம் பாய். ஓ வாவ், என்ன ஹேண்ட்ஸம் பாய். நல்லா இருக்கு. இதே மெயின்டைன் பண்ணுவோம். ஏய் பேய் கதை சொல்லணும்னா என்னை வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துல காண மாதிரி மாமா வேலை பண்ணிட்டு இருக்காண்டே என்ன கூப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்படி இல்ல. சரி மாலா, உங்களுக்கு என்ன வயசாகுது? நான் சொல்லுவேன், அப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் ட்ரோமா ஆயிடுவீங்க. எனக்கு உங்க வயசு தான், ஆனா கவலைப்படாதீங்க. எனக்கு 15 வயசுல பேபிலாம் இல்ல. சரி பரவாயில்ல. ஏன் உங்க வயசுன்னு சொல்றீங்க? எனக்கு நான் ஜென்சி, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியுமா இல்லையா? ஜீவன் வயசு நான் ஜீவன் அவங்க கேங் வயசுன்னு சொல்லணும். இல்ல நீ இன்னும் சொல்ற, உனக்கு தெரியுமா இல்ல நீ அந்த வயசுன்னு? தெரியல, நான் எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருக்கு அவருக்கு என்ன வயசுன்னு. அவருக்கா? அது மிஸ்டரி ரிமைன்ஸ் மிஸ்டரி ஃபார் எவர். அவருக்கு வந்து இந்த வாரம் வந்து கேள்விப்பட்டேன், அவருக்கு வந்து போன வாரத்துல 10 வருஷம் கூடிடுச்சுன்னு. சோ இந்த வாரம் வந்து அவருக்கு வந்து 24 வயசு. பாருங்க, இது அதான் நான் இன்னே சொல்லியிருக்கேன், இது சஹா மாதிரி. இப்போ என்னோட வயசு வந்து திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும். ஸோ அப்பப்போ இருக்கிற வயசு அப்பப்போ வச்சுங்க. ஓகே மிஸ்டரியாவே இருக்கு. சரி மாலா, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? சாரி வந்து ஆக்சுவலி எனக்கும் நடந்தது. அப்புறம் வந்து அதோட பேக் ஸ்டோரி வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு. அவங்களுக்கு பின்னாடி நடந்திருக்கு, உங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு.
எனக்கு நடந்ததுக்கு தான் அவங்களோட டெக்ஸ்டர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இட்ஸ் லைக் அது அந்த மாதிரி. சோ சூத்தடி அவங்களுக்கு போது வந்திருக்கு. ஆனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சூத்தடி விழுந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, கடைசில எச்சடி ஏமாத்திட்டாங்க. நான் வந்து இன் மோமெண்ட் என்னடி சொல்ற என்ன சொல்ற அப்படின்னு தான் இருந்துச்சு. உன்னை ஏமாத்திட்டாங்க. ஓ மை காட், நந்தினி ஏமாத்திட்டாங்க. ஓ மை காட், மாலா போட்டாக்கிட்டாங்களா? நான் இப்ப என்ன சொன்னாங்க, நீ என்ன சொல்லி இருக்கற? மாலாவை என்ன போட்டாங்க? மாலா போட். ஏய் மலாபாட். இங்க பாரு, நான் ஆக்சுவலி நீங்க மாலான்னு சொல்லப்பதே எனக்கு அதான் வந்துச்சு. மலாபாட் ஸ்பைசியா சொல்றாங்க அப்படி. நான் மறுபடியும் சொல்றேன், என்ன மாமா ஃபீலிங் மாதிரியே நீ பண்றீங்க. இங்க பாரு, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நடுராத்திரில போன் வச்சுட்டு என்ன மாமாவால பண்ணிட்டு வச்சிருக்கீங்க. சரி மாலா, நீ கதைங்க வாமா. Okay. So it happened like back like 12 years back, like diploma செய்ய போகுது. 12 diploma செய்ய போகுது. டிப்ளமா. நீ காலேஜ்ல இருக்கும்போதுடா? நீ காலேஜ்ல Reality check. ரெண்டு பேரும் ஒரே வயசு தான். ஓகே, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஆச்சி. அததானே முத சொல்லி இருக்கணும். கல்யாணம் ஆகி அவனுக்கு ரூட் விட்டு இருக்கிற நீ. இல்ல ஓ புருஷனுக்கு காதல இல்லக்கா, இல்ல அப்படிலாம் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. அக்காவா? பாருங்க. ஓ மாலா சொல்லி தொலையாலா. ஓகே. So வந்து நான் வந்து actually காலேஜ் படிக்கும் போது வந்து we were actually planning for a trip to Malacca ஒரு வீக்கெண்ட் டைம்ல. So வந்து actually அந்த வெக்கேஷன் வந்து on Saturday and Sunday. நாங்க வந்து Saturday night தான் வந்து ஹோம் ஸ்டே வந்து புக் பண்ணிருந்தோம். So என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹோம் ஸ்டே வந்து actually in Malacca. So நாங்க வந்து ஃப்ரைடே கிளாஸ்லாம் முடிஞ்ச பிறகு we was very excited. So we want to go Friday itself. போய் அப்புறம் வந்து காலையில Saturday வந்து நாங்க வந்து எப்படி சொல்லுவாங்க, வெறுவெறுன்னு அங்கங்க போலாம் அப்படின்னு. ஃப்ரைடேல வந்து பார்ட்டி பண்ணீங்களா இல்லையா? சாட்டர்டே தான் பார்ட்டியா? சாட்டர்டே தான் பார்ட்டி. சோ ஃப்ரைடே வந்து எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா தங்குறதுக்கு இடம் இல்ல. தங்குறதுக்கு இடம் இல்லாம பார்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா பார்ட்டி பண்றதுக்குலாம் காசு முடிஞ்சிச்சுல. சோ அந்த ஃப்ரைடே தங்குறதுக்கு காசு இல்ல. அப்ப நடுரோல தான் தங்கிட்டு இருந்தியா? இல்ல. சோ இல்ல அந்த அளவுக்கு கூட போல. சோ நாங்க என்ன பண்ண, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க வீடு அங்கதான் இருக்கு. we thought of like அந்த கேங் ஆஃப் 12. சோ 10 பேர் காய், நாங்க 2 பேர் தான் கேர்ள். சோ நாங்க வந்து 2 கேர்ள் வந்து எங்க வீட்லயும் இது இது கேக்கும்போது 10 பேர் வந்து 2 பொண்ணுங்க. சோ அது பெரிய குரூப். எங்க சீனியர் அண்ணன், ஜூனியர் தம்பி எல்லாம் சேர்ந்து லைக் 12 of us. அந்த காலத்துல சோ நாங்க என்ன, இவர்தான் என்னோட அபாங்காட்டு, இவர்தான் என்ன அடங்காட்டு, இவர்தான் என்ன அங்காட் பண்ண பார்த்தாரு. ஆனா அபாங்க ஆயிட்டாரு. எல்லாரும் அங்காட் பண்ணாங்களா? எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டு இருக்காங்க. எது 10 பேர் 2 பேர் தூக்கி வச்சிருக்காங்க. ஓகே, நான் புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப் குரூப். இல்ல புனிதமா எவனாச்சும் உனக்கு ப்ரோபோஸ் பண்ணிருக்கானா? கண்டிப்பா இருக்கும். 10 பேர்ல யாராவது ஒரு ஆளு. யாரு? இல்ல உன் ஃப்ரெண்டுக்கு எவனாச்சும் ப்ரோபோஸ் பண்ணானா? இல்ல இல்லையா? அப்ப அவ்வளவு சுமாரா இருந்தீங்களா? அப்படிலாம் இல்ல. நான் காலேஜ் படிக்கும்போது பாக்கும்போது எல்லாரும் நான் அண்ணன் கூப்பிட்டுருவேன். இப்ப எப்படி நீங்க என்ன அக்கான்னு கூப்பிட்டீங்களோ? இல்ல எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. The only way a guy will never see you as a girl is when he thinks of you as a dude. Oh, you're damn ugly. உண்மையிலே அதுதான். Because என்னோட காலேஜ் டைம்ல நான் சொல்ல கூடாது. நீ பச்சையா சொல்லிட்ட. அது உண்மையிலே அப்படிதான். நான் ஆக்சுவலி நார்மலி கேர்ள்ஸ் பாத்ரூம் போகும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெடிப்பாங்க, ஏய் அந்த பாத்ரூம்ல நீங்க காய்ஸ் பாத்ரூம் போனோம். சோ இட்ஸ் லைக் நாங்க டூட் குரூப்பா. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து அவன் முகர்காட்டையை பத்தி சொன்னா, நீ அப்படிதான் சொன்ன. இங்க பாருங்க, நீங்க அழகான பெண். மனசு அழகா இருந்தா முகம் அழகா இருக்கும். ஓ அப்படியா? ஓகே நான் என்னோட ஸ்டோரிக்கு மேல வரேன். என்ன நான் ஆரம்பிக்கல. சோ வந்து அப்ப வந்து அந்த நைட் வந்து we wanted to stay in my best friend houseல. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ரிலாக்டடா இருந்தாங்க. சோ லைக் அவங்க எப்படின்னா வந்து இல்ல பரவாயில்ல நம்ம நாளைக்கே போலாம், சோ ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தென் மேபி அவங்க ஃபேமிலி எல்லாம் கொஞ்சம் சிடுமூஞ்சி, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பர்சன் போல இருக்கு, அதனால நம்ம லைக் கூட்டு போக கூடாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். தென் ஆஃப்டர் தட் பேசி அவங்க மண்டே கழுவிட்டு தென் ஷி அக்ரில. சோ நாங்க 2 பேரும் வந்து அவங்க வீடு ஸ்டே பண்ணோம். ஓகே. And then like வீட்டுக்கு போகும்போது அவங்க பேரண்ட்ஸ்லாம் வாஸ் ஓகே. பட் தென் when come night வந்து நாங்க லைக் தூங்கிட்டு இருக்க போது வந்து I really had like a disturbance. மச்சான் மேமும் தூங்க முடியல. நார்மலி நம்ம சொல்லுவாங்கல அந்த ஸ்லீப் லைஃப். ஹோம் ஸ்டேயா? இல்ல இது வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹவுஸ்.
அவங்களோட ஹோம் டவுன். ஸோ அவங்க ஃபேமிலியில இருக்கிற வீடு. ஓகே ஓகே. ஸோ ஏன்னா நாங்க மறுநாள் தான் வந்து ஹோம் ஸ்டேக்கு போய் செக் இன் பண்ண போறோம். ஸோ அந்த நைட் வந்து ஜஸ்ட் லைக் படுத்து தூங்குறதுக்கு மட்டும் இடம் தேவை அப்படின்னு. ஸோ இது பண்ணிட்டு நாங்க போய் படுத்தோன்னே ஐ ஹேவ் ரியலி டிஸ்டர்பன்ஸ் நைட். அந்த நைட் மீமா என்னால தூங்க முடியல. லைக் சம்திங் நம்மளுக்கு அந்த அமுக்கிற ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் ஸ்லீப் பேரலைஸ் மாதிரி. அந்த ஒகாவா ஸோ அது மீமாங்க லைக் டைம் மசாஜ் மாதிரி. ஸோ மேமா போட்டு இது பண்ணி ஸோ மீமா தூங்க முடியல. அவங்க மசாஜ் பண்ணிருக்கு, ஃப்ரீ மசாஜ். யாரு? அந்த ஸ்லீப் பேரலைசிஸ் 10 பேர்ல இவன மசாஜ் பண்ணல. Something அந்த வீட்ல இருக்குது. அது மனித உணர்ந்து கொள்ள புனித காதல் அல்ல. இல்ல காதலே இல்ல. புனித காதல் இல்லையா? தப்பா சொல்றேன். அப்படிலாம் இல்ல. ஸ்டார்டிங்ல காதல் சொல்லிட்டு நீ தான் வந்த. இல்ல அது என்ன நெஞ்சு ஏன் தொடுற? அது காதல்ரா, அது காதல் வேற. இது புனிதமான காதல் இல்ல. அது வந்து நண்பன் இருக்கிற அன்பு. காதல்ல இது வந்து நண்பர் அன்பு. நண்பர்கள் அன்பு. நண்பர்கள் அன்பு. ஓகே. நீங்க அந்த 10 பேர் மறந்துங்க. அந்த 10 பேர் இந்த கதைக்குள்ளே இல்ல. அந்த 10 பேர் வெக்கேஷன் கதைக்குள்ள இருந்தாங்க. நாங்க 2 பேர் தான் கதைக்குள்ள இருக்கோம். யூடு சொல்ல வந்த சொல்லி முடி. அப்புறம் என்ன நடந்துச்சுங்க? வந்து அந்த நைட் வந்து மேமாங் லைக் ஐ ஃபீல் லைக் சம்திங் என் பக்கத்துல நின்றுட்டு இருக்கு. லைக் அந்த ஹீட் நம்மளுக்கு வரும்ல, அந்த லைக் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த ஹீட்ல இல்ல, அனல். அந்த அனல் பக்கத்துல சம்திங் நின்றுட்டு இருக்குன்னு பல்லு இருக்கீங்க 6 மாசமா. வந்து அப்புறம் என்னாச்சுன்னா வந்து நான் வந்து மேமா வந்து லைக் கண்ணை மூடி இருந்தேன். நான் வந்து லைக் முருகா நான் வந்து கண்ணை திறந்துட கூடாது, திறந்த மணிக்கு எதிர்த்து நின்றோம் அந்த ஒரு பயம் இருந்துச்சுல. யாராச்சும் முருகன் பார்த்து என்ன கண்ணு திறக்க விட்டுறாத முருகா, அப்ப சாப்பிடுறியா? முருகன் வந்து நீ என்ன டேரைக்கா வந்து பாக்குறேன்னா நீ செத்துட்டேன்னு அர்த்தம். நீ உனக்கு எப்ப உனக்கு சோழி முடிச்சாச்சு, சோழி முடிக்கணுமா இல்ல கண்ணு மூடக்கூடாதா? என்ன அவரு யோசிப்பாரு, என்ன அந்த பிள்ளை சாவணும்னு சொல்லுது, சங்கடமா தான் இருக்கு. முடியல ஒன்னும். முருகன் என்னை எடு, கண்ணு மூடு, நான் கண்ணு திறக்க கூடாது. முருகா இவ்வளவு கிஞ்சி என்ன சொன்ன, என்ன டிமாண்ட் பண்ணுது பேய் வந்து நான் இவ்வளவு பயமுறுத்தலையே முருகர், வாட் இஸ் திஸ்? அது ஒருதான் முருகா முருகா அந்த பிள்ளை எப்படி சாவடிச்சாத, எனக்கு இன்னும் டைம் இருக்கு தொந்தரவு பண்றதுக்கு. ஆமா, வாழ்க்கை சாதிக்கிறதுக்கு இருக்கு நிறைய இருக்கு, இப்ப கொண்டு போயிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு then I just close my eyes and like eventually வந்து நான் வந்து லைக் வந்து படுத்து தூங்குன மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. பட் காலையில எழுந்தானே லைக் இட்ஸ் லைக் மிக்ஸ் ஃபீலிங். எனக்கு நைட் வந்து தூங்குன மாதிரியும் இல்ல, தூங்குன மாதிரி இருக்கு, அது கனவா எனக்கு தெரியல. And then the vacation like we continue normally and then I had like a fever 1 week minimum, high fever. வீட்டுக்கு போயிட்டு அம்மா ட்ரிப் போகுது பிகாஸ் அந்த நைட் அந்த தூங்குனதுக்கு அப்புறம் என்னன்னு ட்ரிப் போகும்போது உனக்கு சீக் வரும். ட்ரிப் வரும்போது பேய் பிடிக்கிறது உனக்கு ஃபீலிங்ல அது ஒண்ணும் இல்ல. சீக்கர் damn it I am sick Dandy, sick of this shit. அது ஒரு வேர்ல்ட் ஃபீலிங் தான்ல. சோ நீங்க என்ன படுத்தீங்க அப்படியே? அப்ப தண்ணி அடிச்சிருக்க முடியாதா? இல்ல தாத்திக்கானல அவ்வளவுக்கு என்ன சீக் வந்துச்சு. சோ அப்படியே இது பண்ணி மேனேஜ் பண்ணி நான் வந்துட்டு பிறகு நீங்க ஒன்னு ஹை ஃபீவர் ஆனானே தென் ஹோம் டவுன் பை பண்ணிட்டேன் பேராக்கு. சீக்கர் ஹை சம்வேர் லைக் சீக்கர் எப்படியா ஹையா இருந்திருக்கீங்க? எப்படியா ஹையா தான் இருந்திருக்கேன். ஆமா, ஹை இன் ஃபீவர். ஓகே பரபர இன்னும் இப்போ தும்பற. சோ மெத்தட் ஆக்டிங் அப்புறம் இல்ல அவங்க நினைச்சு அதே அந்த பழைய வாழ்க்கைக்கு போறாங்க பின்னோக்கி. இப்போ உனக்கு வயசு எத்தனை? கொஞ்சம் லேட் ஆகுது. வந்து அப்புறம் வந்து நாங்க வந்து லைக் வீட்டுக்கு போனோடனே லைக் எங்க சைட்ல அம்மா வந்து லைக் சாமி அந்த மாதிரிலாம் பாப்பாங்களா. சோ அவங்க வந்து சொன்னாங்க லைக் சம்திங் லைக் ஸ்பிரிட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் அங்க இருந்திருக்கு. பட் தென் எனக்கு வந்து லைக் நான் ஹோம் ஸ்டேல போய் தங்கினேன் அங்கேயோ இல்ல எங்க ஐ ரியலி கேனாட் லைக் டிஃபைன் பண்ண முடியல. திருப்பி வீட்டுக்கு லைக் காலேஜ்க்கு வந்துட்டு பிறகு ஹாஸ்டல் வந்துட்டு பிறகு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் ஸோ எங்க அம்மா அப்படிலாம் சொன்னாங்க தேனோட ஆக்சுவலி நான் ஒன்னு சொல்லணும். ஸோ அது ஆக்சுவலி நான் அங்க வீட்டுக்கு போகாத மணிக்கு சொல்லல அப்படின்னு. ஸோ தட் இஸ் த மூமெண்ட் லைக் என்னடி சொல்றது அப்படின்னு எனக்கு இருந்துச்சு, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. வீட்டுல இருக்கிறத சொல்லலையா? இருக்கிறதே ரெண்டு பொண்ணு, அது ஒரு பொண்ணு ஏமாத்தி இருக்கு பாரு. அவ்வளவு பயலுங்க இருந்து ஒரு பொண்ணு தான் உன்னை ஏமாத்தி இருக்கு. அதனாலதான் பாருங்க, அதனால நான் 10 பேர் நான் அண்ணன் தம்பி வந்து ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கேன். பாய்ஸ் பாருங்க பாய்ஸ், 10 ஆம்பளைங்க அந்த பொண்ணை ஏமாத்தல, ஒரே ஒரு பொண்ணு தான் ஏமாத்தி இருக்கு. இதுல என்ன தெரியுது? பொண்ணுங்க தான் ஏமாத்துறாங்க. போடுறா டைட்டில் கார்டு. பட் இப்போ நானும் ஏமாந்துருக்கேன். அப்ப எப்படி நீங்க பொண்ணெல்லாம் ஏமாத்துறீங்க? ஒரு பொண்ணு ஏமாத்துறது இன்னொரு பொண்ணு தான். என்ன இல்ல காதல சொல்ல முடியாது. டோசால சொல்லலாம். இது எப்படி வந்து இந்த ஸ்டோரி காதல சமயம் பண்றேன். சரி சொல்லுங்க. So she said like அந்த வீட்ல actually வந்து there is a spirit that actually வந்து living together with them.
லிவிங் So, ஏன்னா டுகெதர் எப்படி என்னது லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல ஓகே கண்மணி ரிலேஷன்ஷிப்ல இல்ல மீன்ஸ் வந்து அந்த பிள்ளை அது வந்து லைக் பேபி கேர்ள் ஆக்சுவலி grew up together with the அதுதான் family. கேக்குதா கண்மணி ஓகேயா இருக்கியா ஓட்டையா இருக்கு ஆக்கிட்ட அப்புறம் பார்க்கலாமா ஓ அதனாலதான் இந்த மாதிரி வந்து பேசுதா நைட்ல மணிரத்னம் சாரி சரி சொல்லுங்க ஸோ வந்து என்னாச்சுன்னா வந்து லைக் என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அந்த புது வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் மூவிங் பண்ண போது வந்து ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செஞ்சிருக்க டைம்ல வந்து they found இந்த கிச்சன் வந்து என்ன கருப்பு பிளாஸ்டிக்ல வந்து பேபி நியூ பார்ன் பேபி வந்து இறந்து போன நியூ பார்ன் பேபி கருப்பு பஸ்ல நீ எப்படி வந்துச்சு லைக் கருப்பு பிளாஸ்டிக் லைக் ஐ திங்க் அங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த லைக் ஃபாரினர்ஸ்ல இருப்பாங்களே someone delivered the baby in the kitchen and then the baby die பண்ணானே கருப்பு பிளாஸ்டிக்ல கட்டி அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க so because I think 20 years backல வந்து அந்த லைக் புவாங் பாய் வந்து இட்ஸ் வெரி காமனா இருந்துச்சுல நிறைய பேர் வந்து அந்த லைக் ஜஸ்ட் அப்படியே வந்து டிஸ்கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. Can I ask you something? Was this bridge construction bridge? இது எங்க நடந்துச்சு இந்த The இடம் bridge was it under construction? It's actually like அந்த ஏரியாவே வந்து இஸ் நியூ டெவலப் ஆன வீடுங்க. ஸோ there is a lot of construction. வீடு is actually is a வீடுலா. ஸோ இவங்க வந்து அந்த இப்போ நான் போனேன்னா அந்த வீட்டுக்கு வந்து மூவிங் பண்ண போறாங்க. ஸோ அந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மூவிங் பண்ணாத மனுக்கு. ஸோ தட்ஸ் when this happened லா. ஸோ ஹேப்பன் பண்ணானே தென் they like போலீஸ் கேஸ்லாம் ஆனானே தென் அதெல்லாம் கிளியர் பண்ணானே my friend பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து மூவிங் பண்ணிட்டாங்க. So it was okay. But then like month by month they started to experience like எப்படி சொல்லுவாங்க like baby வந்து ஓடுற சத்தம் அழுவுற சத்தம் like சிரிக்கிற சத்தம்லாம் வந்து I mean அந்த crawl பண்ணுவாங்கல்ல like முட்டி போட்டுட்டு நடந்து அந்த சவுண்ட் இருக்குமே Run before you walk. So வந்து like அது முட்டி போட்டு like விறுவிறு நடக்கும்போது ஒரு சவுண்ட் வரும்ல so they can actually hear மைக்கேல் மதன் காமராஜ் மாதிரி குழந்தைங்க நடிக்கிறது குழந்தைங்க நடக்குது எப்படியா சத்தம் கேட்டிருக்கியா அதுக்காண்டி நடக்கும் போது கையடிக்கிற மாதிரி ஏன்னா அது அப்படிதான் நடக்குங்க So விறுவிறு நடக்கிற சத்தம் வந்து they can hear but then no one actually வந்து nearby வந்து இல்ல விறுவிறு நடக்குதுன்னா குழந்தை வந்து ரஜினிகாந்த் நடக்குது யாரும் அங்க என்னமோ பண்ணிருக்கானுங்க உங்களுக்கு குழந்தை நடக்கிற சத்தம் கேட்டு இருக்கு வெற்றி குடிகட்டு அப்படி இல்ல அவங்க வந்து ஃபியூ டைம் லைக் மிட் நைட் அந்த மாதிரிலாம் கூட கேட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அம்மாவும் இப்படிதான் லைக் பக்கத்துல எங்கேயாச்சும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்திருக்காங்க. அம்மா வந்து பக்கத்துல இருந்து நடக்குதா ஐயோ பக்கத்து வீட்டுல ரியல் பேபிஸ் அந்த மாதிரி நடக்குது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுல நடக்கலமா அவன் என்னமோ நடத்துறாமா பேபி மேக்கிங் ப்ராசஸ் அவன் இருக்காமா அவன் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு ஃபியூச்சர் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே அப்புறம் நடந்துக்கிட்டே என்ன பண்ணுச்சு ஸோ வந்து லைக் they started to hear sound அந்த மாதிரி இதெல்லாம் பிகாஸ் வந்து அவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா வந்து அந்த தையல் மிஷின்லாம் வச்சிருப்பாங்க கடைசி ரூம்ல. ஸோ வந்து இவங்க உள்ள உட்காந்து என்ன ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க போது actually can see here அந்த தையல் மிஷின் வந்து somebody is playing பட் உள்ள போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன மிஷின் டைலரிங் மிஷின். சோ அது இது பண்ண போது வந்து சத்தம் மட்டும் கேட்கும் யாருமே வந்து அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு. சோ வந்து இது இப்படி கண்டினியூ போயிட்டே இருக்க போது வந்து தென் தே வாஸ் லைக் ஃபீல் பரவாயில்ல இது மேபி ரொம்ப பெரிய இதுல போல இருக்கு அப்படின்னு பண்ணே. there was one time வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து யங்கர் சிஸ்டர் இருக்காங்க. சோ வந்து the younger sister go and call the mother in midnight வந்து எனக்கு தண்ணி தகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் எழுப்பியிருக்காங்க. சோ அவங்க அம்மா போயிட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு திருப்பி பார்க்கும்போது அவங்க தங்கச்சி அங்க இல்ல. போய் திருப்பி எழுப்பி கேட்கும் போது நான் வரவே இல்லை நான் எனக்கு தண்ணி இருந்தா நானே ஏஞ்சி போய் குடிச்சிருப்பேன் லைக் நான் ஏன் உங்கள்ட்ட வந்து கேட்க போறேன் அப்படின்னு. ஸோ தென் த மதர் ரியலைஸ் இஸ் லைக் ரியலி மேமாங்க அந்த கச்சை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கு அப்படின்னு. தென் only they go and see the bomo la. So வந்து அப்புறம் வந்து தென் the mother போயிட்டு வந்து போமோ போய் பார்க்கலாம் லைக் சாமி பார்க்கலாம் போயிட்டு என்னதான் நடக்குது அப்படின்னு. தென் they said அந்த பேபி அந்த நியூபார்ன் பேபியோட இது இருந்தாங்களே. So actually அதுதான் வந்து அந்த soul வந்து is growing inside like from baby is already now like 4 வயசு 5 வயசு கிட்ஸ் ஆயிடுச்சு. she will be like அந்த வளர்ந்து படிச்சு காலேஜ்க்குலாம் போகுது வெற்றி குடிகட்டு ஆமா அப்படிதான் வெற்றி கொடுக்கட்டு. வந்து
லைக் அந்த சோல் வந்து ஆக்சுவலி அவங்க கூட டுகெதரா க்ரோ பண்ணுது. ஸோ வந்து அது அவங்க வீட்லயே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஸோ தே வாண்டட் டு லைக் எப்படி சொல்லுவாங்க, வெளியாகணும்னு நினைக்கும் போது வந்து குடன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அந்த ஹவுஸ் வார்மிங் செஞ்சாங்களே, ஐம் நாட் ஷூர் அவங்களுக்கு தெரியுமா இல்லையா. லைக் நார்மலி நம்ம ஹவுஸ் வார்மிங் செய்யும் போது அந்த எல்லை கட்டணும்னுவாங்க. ஸோ ஆக்சுவலி தே டிட் தட் அண்ட் the soul actually trapped inside. இல்ல எனக்கு நான் புது வீடு வாங்குனது இல்ல, எனக்கு தெரியாது. வீடே வாங்குனது இல்ல. ஆனா நீங்க இந்த வீடு வாங்கும்போது நான் உனக்கு so normally அது செய்வாங்க லைக் house warming time வந்து செய்வாங்க. ஓகே. நீங்க மூச்சு விட்டீங்களா? இல்ல, இப்ப என்னமோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அது ஒரு மாதிரி கேட்டுச்சு. இல்ல எங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா ஓ இது வழியா எங்களுக்கு என்ன கிடைச்சு அந்த மாதிரி ஒரு சத்தம் கிடைச்சு. ஐயோ இல்ல, இங்கிருந்து வரல. ரூம்ல ஒண்டியா தனியா நார்மலா உட்கார்ந்திருக்கேன். அப்போ மாலா உங்க பக்கத்துல யாரோ ஆளா இருக்காங்களா? மாலா இப்படிலாம் பயமுத்தாதீங்க. மாலா ப்ளீஸ் டோன்ட் மேக் மீ கால் அல்லா. ஓகே லிசன் ஐ அம் டெல்லிங் யூ, இது காமெடி பண்ற நேரம் இல்ல, உண்மையாவே கேட்டுச்சு. உண்மையாலே கேட்டுச்சு. இங்க பாரு அழுந்துருவேன். எனக்கு கொஞ்ச நேரத்துல ஹார்ட் நிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு ஹார்ட் அங்க நிக்குது. சரி உங்களை பயமுறுத்த விரும்பல. சரி ஓகே, கதைக்கு போங்க. ஓகே. சோ வந்து கிட்ட வந்து அவங்க சொல்லிட்டாங்க மேம் அந்த சோல் வந்து என்ன வெளியே போக முடியாது, உள்ள ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு. சோ தென் லைக் என்ன நீங்க பண்ணாலும் வந்து ரொம்ப கஷ்டம். ஈவன் வந்து இப்போ லைக் வந்து இவங்க அந்த வீட்டு வெளியாகணும்னு நினைச்சாலும் வந்து இட் வில் லைக் ஹலாங் தம். ஏன்னா வந்து அது வந்து ஆல்ரெடி கன்சிடர் என்னோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து as their own family already. ஓ இது வந்து கார்த்திக் ஜெய் மாதிரி. கார்த்திக் வரதா? ஓகே. ஆனா அவனுக்கு வந்து பேய் வேற எல்லாம் வந்துச்சு. அது வேற. வந்து அது கீழே வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஈவன் தே டிட் லைக் few time try to like அந்த வீட்டு வெளியாக போது வந்து they were like accident will happen, something bad will happen, so to make sure they didn't leave the house. So அதாவது வெளியூருக்கு அவங்க வெளியே போனாங்களே அடி. லைக் லைக் அந்த வீட்டு வெளியே போகணும்னு நினைச்சாலே something bad will happen. Something bad நினைச்சாலேவா? Like when they want to like search another house, leave this house and go to there, அந்த டாக்கிங் நடந்தா போயிரவேடி. நம்ம ஏபிஎன் மீட்டம் என்ன தங்கறன்னு சொன்னேன். சும்மா அடிக்கிறீங்க. நம்ம ஹோட்டல்ல முடியாதா? அப்ப நம்ம இங்கே முடியாது, ஓட முடியாது, ஒளியவும் முடியாது. அப்போ நீ வந்து அப்ப முடியாது. you cannot escape from me அப்படின்னு ஆயிடுச்சு. So the family can never take a vacation without getting a beating la. சோ மீமா வந்து அது ரொம்ப அவங்களுக்கு வந்து லைக் எப்படி சொல்லுவாங்க, அதனாலதான் வந்து இதுக்கு பேர் தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். இது பேர் prison. ஆமா. சோ என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி காதலா சப்மிட் பண்ணலாம். அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து சொல்றதா இருந்தா பேய் கூட நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். சோ வந்து அவங்க வந்து மீமாங் வந்து எப்படி சொல்லுவாங்க, they tried a lot. அப்புறம் வந்து மீமாங் வந்து ஒரு கட்டத்துல வந்து they started to பரவாயில்ல இதுல நம்ம பழகிட்டு நம்மளே இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் they don't allow like relatives or anyone new people come and stay because அந்த இது வந்து ஸ்பிரிட் will definitely catch out them because a new person there. இது வந்து அவங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, சொந்தக்காரங்க யாரும் வீட்டு வரக்கூடாது சொல்லி பதினீங்க. ஆமால சொந்தக்காரங்க யாரும் வீட்டுல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வதந்தி கிளப்பி விட்டு இருக்கீங்க. வதந்தி ஏன்னா இந்த புதுசா ஒரு வார்த்தை கட்டிருக்கேன். ஆமாவா? சரி அப்படி உண்மையா இன்னொரு இருக்கா என்னது? ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டோரி நான் வந்து இந்த ஸ்டோரி அவங்க சொல்லிட்ட பிறகு within a year they actually try. மீமாங் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி they actually move out ready. But move out பண்ண போது வந்து மீமாங் like they had an like அவங்க father வந்து had an accident. like வெளிய போற மீமாங் ரத்த காயெல்லாம் நிறைய இது பண்ணிட்டு அவங்க வெளிய ஆவனாங்க. Then she said the house after that வந்து ஒரு Malay guy வந்து bought the house and then she got meet the guy after like 1 or 2 years, but actually our accident வந்து கால் இறந்துட்டாரு. So she said I'm not sure whether it's coincidence or it will be actually அந்த சோலாட ஏதாச்சும் doing on மீமாங் தெரியல அப்படின்னு. So the house is still there now. So it's because of the soul actually cannot go out, it's trapped ready inside. So அவ்வளவுதான். என்னம்மா கதை வந்து சீக்கிரம் முடிச்சிட்ட. சோ அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இப்ப இந்த போலையா என்னன்னு ஒண்ணும் யாருக்கும் தெரியாது. சோ மீன்ஸ் இவங்க வந்து வெளியே போதான் அந்த மில்லே கப்பல்கிட்ட சொல்லவும் இல்ல. சோ நாட் ஷூர் அவங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சா இல்ல என்ன லைக் மீமாங்கோ இன்சிடென்ட் நடந்துச்சான்னு தெரியாது. பட் தென் the house still there, so the soul is also still there
because it couldn't go up. ஐயோ. So they escape but the soul is stuck. Yep. அவங்க சரி So அவங்க the சரி next people வரவங்க வந்து it will be dangerous for them because அதை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த நியூ பீப்பிள் வரவங்க தான் வந்து அவங்க வந்து அந்த ஃபேமிலி கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். சரி அவங்க எப்படி தப்பிச்சாங்க? Because like அந்த டைம்ல வந்து they have like a financial issue also. Even like whatever. அப்ப தெரியுது பேயோட ஃபைனான்ஸ் எவ்வளவு பயங்கரமா இருக்குது பத்தியா? ரெண்ட் கட்டப்படல, அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ரெண்ட் காசு செத்தாலும் பரவாயில்ல, நான் வீட விட்டு போறேன். ரெண்ட் காசு வாங்குற அடி வேற மாதிரி. அப்பனா காசு கொடுத்துருக்கணும், பேய் காசு கொடுத்து வீட்டுல வச்சுக்க வச்சிருக்கணும். அந்த மாதிரி குடிச்சா நான் வீட்டுல காலம்புறா இருக்கேன். அதான் பட் என்ன பண்றது, அந்த பேய் வந்து அதுக்குள்ள ஹெல்ப் பண்ணல. அதுவே வந்து நைட்ல தண்ணி கேக்குது. சோ அது எப்படி காசு தண்ணி கேக்குதா? பேயே பிச்சை எடுக்குதுடா. பேயே பிச்சை இருக்க இடத்துல ஃபைனான்சியல் பாருங்க எப்படி இருக்குன்னு. காசே இல்ல, தண்ணி வேற கேக்குற பத்தியா? அப்ப நம்ம பிஎம் கிட்ட சொல்லணும், என்ன சப்சிடி பேய்க்கு. மதானி சப்சிடியா? நாங்க பேய்க்குலாம் சொல்லுவோம், அங்கே நீ இதுக்கு முன்னாடி 10 மில்லியன் நீ எந்த பேய்க்கு சப்சிடி? இதே மாதிரிதான் போன கவர்மெண்ட் ஒருத்தன் பேய்க்கு சப்சிடி கொடுத்தான், 1 MDBன்னு சொல்லிட்டு. எதுவுமே நடக்கல. சரி மாலா, ரொம்ப நன்றி உங்க கதை சொன்னதுக்கு. ஒரு ஷார்ட்டா சிம்பிளா. நான் இன்னொன்னு ஜீவன் ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு இருந்தேன். சொல்லுங்க, அவன் ரெடியா இருக்கா? உங்களோட ஸ்டாரி, அந்த ஆஃப் ஸ்டாரி எப்ப சொல்லுவீங்க? நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க திருப்பி சொல்லவே மாட்டேங்கிறீங்க. உங்களோட அந்த உங்க கதையோட ஆஃப் ஸ்டோரி நீங்க சொல்லவே இல்லல்ல. அது ஆஃப் ஸ்டோரியா? அந்த போன சீசன்ல நான் படத்தோட கதை சொன்னேன்ல. சரி, உங்களுக்கு அந்த கதை வேணும்னா அடுத்த வாரம் நான் சொல்றேன், கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலி நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னாங்க, நீ தான் சொல்லல. இல்ல அதுக்கு நடுவுல வந்து வேற என்ன நடந்துச்சு, நான் மறந்துட்டேன். நீங்க வேணும்னா சொல்லுங்க, நான் அடுத்த வாரம் சொல்றேன். ஓகே எனக்கு அந்த பால் என்ன ஆசை, எனக்கு ரொம்ப தெரியணும்னு கியூரியாசிட்டியா இருக்கு. பால் இருந்த ஆசையா? பாதியில இருந்து ஆசையா? பால் போட சாரி, என்னோட கியூரியாசிட்டியா இருக்கு. சரி நான் கதை சொல்றேன். ஓகே thank you so much மாலா. ஓகே thank you. வீதி கிளப்பி விட்டதுக்கு ரொம்ப நன்றி. உனக்குதான் புருஷா இருக்காங்க, ஆமா. எங்க இருக்காரு ஹஸ்பண்ட்? ஐயோ, அப்ப நான் வண்டியில போய் படுத்துக்கணும். பரவாயில்ல, போன் வீடியோ கால் பண்ணிக்கிட்டே தூங்குங்க. இந்த நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேரும் தான். நீ அமரன் படம் பத்தல, அமரன் படத்தை அவர் வீடியோ கால் பண்ணிட்டு யார் செத்தா? பொண்டாட்டி செத்தா, சிவகார்த்திகேயன் செத்தாரா? பாவி. அடுத்தது வந்து நான் வந்து எனக்கு நீங்க என்ன நடந்துச்சுன்னு திருப்பி உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணோம். எங்க இருந்தாலும் 2 பேரும் நல்லா வாழுங்க. லாங் லைஃப். ஓகே thank you bye okay bye. ஒரே சொல்லி முடிச்சு விட்டேன். ரொம்ப அன்னிச்சாயிட்டேன். இதனாலதான் நான் டாஸாவில் பேசாம இருந்தேன். ஐயோ, எது சென்சர் பண்ணும். But no, it's natural. இன்னும் someone, the editor told me before, நீங்க வந்து சாட்டர்டே காலைல பண்ணும்போது ரொம்ப மெச்சூர்டா இருக்கீங்க, சண்டே வந்து செம்ம இமெச்சூர்டா இருக்கீங்க. இல்ல, அங்க அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், இங்க அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க தேவை இல்ல. அங்க இருந்து ஆக்சுவலி இந்த கதை கேட்கும் போது நான் ஒரு அண்ணனை கேட்பேன், இங்க வந்து ஒரு வில்லனா இங்க ஒரு மன்னனா கேக்குறியா? இங்க இந்த ஒரு மன்னன் சரி, நம்மளுக்கு வந்து காலர் வந்து சொன்னாங்க, அப்போ நான் வந்து கதையை நான் அந்த கதையை சொல்ல மறந்துட்டேன். ஐ ஆம் சாரி, ஐ வில் டெல் தி ஸ்டோரி நெக்ஸ்ட் வீக். இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். ஆமா, நம்ம கமெண்ட்ஸ் இந்த கொஞ்சம் நாளா படிக்கல. ஆமா, வா நம்ம கமெண்ட்ஸ் படிப்போம். இது புதுசா இருக்கு, நடுவுல படிக்கிறேன். இல்ல, அப்பதான் வந்து கமெண்ட் வந்து இது வரைக்கும் பாத்துக்கீங்களே நம்மளுக்கு. நிறைய பேர் வந்து கெஸ்ட் வந்து ஹிண்ட்ரா போஸ் வந்து கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு வந்துரும். யாரு? ஹிண்ட்ரா கெஸ்ட்டை கொண்டு வருமா? ஆனா நம்ம வந்து இப்பவுமே இந்த கெஸ்ட் சீசன்ல வரும்போது, ஒரு புது சீசன் வரும்போது நம்ம மத்துவு தான் கொண்டு வந்திருப்போம். இந்த வாட்டி வந்து மத்துவை கூட்டு வந்து அப்புறம் ஹிண்ட்ரா 2 பேரும் ஒண்ணா கொண்டு நம்ம பேச மாட்டோம், அவங்க தான் பேசுவாங்க. நம்ம இருக்க மாட்டோமா? 2 பேரும் உட்காந்துருக்கீங்களா? நிறைய பேர் இன்னொரு கொண்டு ஃபத்திமா கேட்டிருக்காங்க, ஹே வாட்ஸ் கிறிஸ் சேனல் நேம்? அவர் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவாரு. இல்ல வருது யூடியூப் சேனல், ஆனா பேர் தேடிட்டு இருக்கேன். பேரே இப்பதான் தேடுறியா? இல்ல, வந்துரும் அந்த 6 மாசத்துக்குள்ள வந்துரும். இந்த எபிசோட் வந்தோடனே அடுத்த நாள் 6 மாசம் தான்டா. வந்துரும். பேரு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குல்ல. என்ன கிறிஸ் ஜே ஹாரிசன் பேர் கஷ்டமா இருக்கா? இல்ல, அதுக்குன்னு அந்த சொந்த பேர்லயே போடுறதா? நான் மட்டும் என்ன பேர் வச்சிருக்கேன்? நீ காதகாலம் வச்சிருக்க, தோசாப் வச்சிருக்கல. அந்த சேனல் பேர் ஜீவன் சேகர் தான்டா. ஆமாவா? அப்ப தோசாப் தனியா வச்சிருந்தேன். ஏன்னா என் பேர் இருக்கணும், 3 பேர் வச்சிருந்தேன். 3 பேர் 2 பேர். அது அதிகமா. ஆனா நான் ஒண்ணு விஷயம் தெரியுமா, சீசன் வரும்போது எல்லா சீசனும் நம்ம 4 பேர்ல இருந்து 3 பேர், 3 பேர்ல இருந்து 2 பேர், அடுத்தது ஒரு ஆள் தான் நம்மளுக்கு.
என்ன குறி சொல்ற? நடந்தாலும் நடந்துக்கும். சரி, இப்ப எப்படி என்ன பேர் வைக்கிறேன் நானு? என் பேர் வச்சுட்டா காஜி புண்டனை, காஜி முண்டை, ஜிபி. அது நான் வைப்பேன். அப்போ யாராவது வந்து என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க கேட்டாங்கன்னா சாமா அதுவும் தானே. சரி சார், ஓல்டு புண்டை வச்சுட்டா த மேன், த ஒன், த ஒன். அது எப்படி ஏற்கனவே வச்சிருப்பா, அந்த சேனல்லாம் எடுத்துருப்பானுங்க எப்பயோ. அப்ப the one man, அதையும் எடுத்துருப்பானுங்களா? மயிர் அப்படி சொல்றேன்ல, one man one, சரி சரி, ஏதோ ஒன்று சீட்டுக்குள்ளி போட்டு எடுக்கிறேன். சீட்டு குளிக்கு எடுக்கிறியா? அப்புறம் அவர் நிறைய சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னாங்க, டுடேஸ் காலர் பே ஸ்டோரி 10%, டீட்டெயில் ஸ்டோரி 90%, டீட்டெயில்ஸ் பூவன் ஸோ காலி. கிரீஸ் அண்ட் பூவன் அண்ட் மை வாய்ஸ் இப்போ கலைச்சி காத்து 2 மணி 2 ஓடி இருக்கும், சைலண்டாக போட்டுருவோம். ரெண்டு பேரும் தான் போய் பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படி கண்டினியூ பண்ணிச்சிங்க? ஆக்சுவலி நாங்கள் பொதுவாக வந்து காலர் வந்து நாங்கள் வந்து ரொம்ப கட்டை வெட்டிடுவோம். அந்த காலர் இடத்துல மட்டும் இல்லை, நீ நடுவில் இருந்து காமெடி பண்ணல. ஆமாவா? என்ன காமெடி பண்ண? நீ சொல்ல இந்த கதையில் அந்த பொட்டலம் கதைலாம் தேவையா? அதனாலயா? இல்ல, ஆக்சுவலி வந்து பொதுவாக வந்து காலர் வந்து ரொம்ப கலாய்க்க மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இன்னும் நான் வந்து வார்ம் அப் பண்ணல. ஸோ இனிமேல் இந்த காலர் இருந்தால் இன்னைக்கு ஒரு காலர் பார்த்தீங்களா வச்சு செஞ்சுட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. சில பேர் சொன்னாங்க, பூனுன்னு திருப்பியும் கெஸ்ட்டை கூப்பிடுங்கன்னு. ஏன்டா உனக்கு நியாயமா இருக்கா? பிரிங் பூனன் ஹிண்ட்ரா எஸ் கெஸ்ட் ப்ளீஸ். அவன் வந்துட்டு ஏது விட்டுட்டு போனேன், என்னையே திருப்பி வந்து கூட்டிட்டு வந்து கெஸ்டா வைப்பீங்க. சாணியில முக்கி வச்சு அவன் சொல்லுவாரு எப்போதும். பட் டோன்ட் வரி, we will bring back Ponan for one of the episode. அது இப்போதைக்கு இல்லை, நாங்கள் வந்து முதல்ல எங்கள் 2 பேரும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு slowly and surely will bring back. Give us, I know இந்த சேனல் ஆரம்பிச்சோன்னா 2 பேர் இருக்கிறனால கொஞ்சம் புதுசா இருக்கு. 2 பேர் வந்து ஒரு 3 மாசம் எடுக்கும் உங்களுக்கு அது கெஸ்ட் கெமிஸ்ட்ரி எல்லாமே. பயாலஜி, நீ ஏன்டா பயாலஜிக்கு வர? நீ 2 பேர் வச்சு என்ன பயாலஜி பண்றான்னு இருக்க? நான் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? பாரு, முதல்ல இருந்து ஒரு மார்க்கமா என்ன பார்த்து இருக்கிற. ஏய் தொடாத. பாரு, சும்மாவே நம்ம 2 பேரும் சிங்கிள், உலகம் ஃபுல்லா நம்ம கேம். அவன் வேற இல்ல, அப்புறம் அவன் வேற இல்ல. நீ வந்து சொல்றது அது இனிமே வந்து சோதனை சொல்ற சந்தோஷத்துல அவன் இல்ல. இப்ப நடுவில் நீ வந்துட்டல, அப்ப இத்தனை நடுவில் இருந்ததுனால தான் நீ கேப்பட்ட. நேத்து ராத்திரி பாரு, என்னாச்சு? டான்ஸ் மூவ்மெண்ட், டான்ஸ் பண்ற இல்லையா? வேற மாதிரி மூவ்மெண்ட் இருக்கு. டான்ஸ் வந்து சைடுல பண்ணுவாங்க, நீ என்ன ஃப்ரண்ட் பேக்ல பண்ணிட்டு இருக்கிற? நீ என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற? வர இது பேர் டான்ஸ். சரி, செக்ஸி டான்ஸ். சரி, உனக்கு வந்து ஒரு சின்ன கதை இருக்கு, இப்ப பெரிய கதை இருக்குன்னு சொன்னல. பெரிய கதை என்ன? பெரிய கதையா? ஓ, இது வந்து கொரியால நடந்த ஒரு கதை. என்னடா அது வந்து ஸ்காட்லாந்து, இப்ப கொரியாவா? அதுதான் இன்டர்நேஷனல். அதான் இங்கேருந்து இப்படி டிராவல் பண்ணுவோம், அங்கேருந்து இப்படி டிராவல். நான் டிராவல் பண்ணும்போது இந்த கதை எடுத்துல நீ கொரியால இருந்து எடுத்திருக்க. ஆமா, இல்ல கொரியா போனதா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கொரியால இருந்து ஏதாவது கதை தேடுவோம் சொல்லி. இல்ல, உன் கொரியா போயிட்டு இருக்கா வச்சு சேரேன். அவனுக்கு முன்னாடி நான் கொரியா கதை வச்சிருக்கேன். அதனாலயா? சரி, ஓகே. இந்த கொரியா கதை வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு ஃபேமிலில அவங்களுக்கு 80s நடந்துச்சு. ஒரு ஃபேமிலில 80s நடந்துச்சு. ஐ மீன், இந்த ஃபேமிலி வந்து அவங்க ஃபாதர் வந்து 80s ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. சோ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணிருக்காரா? இல்ல, அது நான் சொல்லிட்டேன்னா அது ரிவீல் ஆயிரும், அதனால சொல்ல முடியாது. சோ அது என்னன்னா, அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து மண்டே போட்டாரு. கதை ஸ்டார்டிங்ல மண்டே போடுறாரு. கதை ஸ்டார்டிங்ல அங்கதான்டா கதை ஆரம்பிக்கிறாரு. டைனோசர் வந்து உங்க அப்பா தலைய வந்து அப்படியே கரகரா நிறுத்திட்டு போதுல, அங்கதான் கதை ஆரம்பிக்குது. ஆமா. சோ அப்ப வந்து மண்டே போடுறப்ப வந்து அதான் கொரியால வந்து எல்லா ஃபேமிலிலாம் எல்லாம் கேதர் பண்றதுனால அந்த மாதிரி, ஐ மீன் கொரியான்னு இல்ல, எல்லா ஃபேமிலிலயும் அந்த மாதிரி. ஆனா இவர் வந்து கனடால இருந்தாரு. கனடால இருந்தாரு. திரும்பி வந்து ஓகே, சடங்கெல்லாம் செஞ்சுட்டு. சடங்கு அப்பா செத்து போனது ஏன்டா சடங்கு செஞ்சாரு? ஐ மீன் புதைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு சடங்கெல்லாம் செஞ்சுட்டு ஒரு சடங்கு வந்து இந்த பொண்ணுங்கள செய்வாங்க, அது சடங்கு இல்லையா? இல்ல, ரிச்சுவல்ஸ் வந்து சடங்கு. ஓ, ரிச்சுவல்ஸ் பேர் தான் சடங்கா? நாத்திலும் சடங்கு வந்து இந்த பொண்ணுக்கு வயசு வந்தா சடங்கு வைப்பாங்க. அதுவும் சடங்கு தானே, ரிச்சுவல்ஸ் தானே. ரிச்சுவல் பேர் தான். நான் அது பேர் தான். சோ நான் யோசிச்சிருக்கேன், இன்னும் அப்பா செத்து பொண்ணுக்கு வயசு வந்ததுலாம் வைக்கிறாங்கன்னு யோசிச்சிருக்கேன். இல்ல. ஓ, அது பேர் ரிச்சுவல்னா சடங்கா? ஓ சாரி, ஐ டிடன்ட் நோ. சோ எல்லாத்தையும் அது காரியம்னு சொல்லுவாங்க. காரியம் முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரியம்னு சொல்லிருக்கல, செத்து வீட்ல போயிட்டு சடங்கு பண்ணிருக்கான்னு சொல்லியிருக்கேன். இல்ல, ஆக்சுவலி சடங்கு வந்து ரொம்ப சொல்ல மாட்டாங்க, காரியம் தான் சொல்லுவாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, சரி இந்த வீடு நம்ம தான் தங்க போறோம், ஏன்னா இந்த வீடு வந்து பழைய ஜாமெல்லாம் இதுக்கு வேணாம். ஏன்னா அப்ப சிப்ளிங்ஸ்லாம் சொல்லிட்டாரு, ஜாமெல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிடுங்க, ஏன்னா நம்ம இந்த வீடு வந்து எல்லாம் அப்பாவோட இதெல்லாம் வேணும். அந்த அப்பா வந்து என்ன வச்சு, அவர் அந்த காலத்து ராயல் ஃபேமிலியோட ஜாமான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் ஃபுல்லா வந்து வீடை பார்த்தாலே அந்த ஆன்டிக்கோட மியூசியம் மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ திங்ஸ் வேணாம், நம்ம வந்து
இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சில ஜாமெல்லாம் வந்து சிப்ளிங்ஸ் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு சில இதெல்லாம் வந்துட்டு இவர் வந்து இந்த பழைய ரிச்சுவல்ஸ் ஜாமான், இந்த மாதிரி ரிச்சுவல் ஜாமெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து என்ன பண்ணாரு, இந்த ஆன்டிக் ஷாப்லேருந்து வந்து சில பேர் இவருக்கு தெரியும். ஸோ வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு வேல்யூ இருக்கா, அதெல்லாம் வித்துடலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களாம் வந்து சில ப்ரைஸ் வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் நான் ஒன்றும் வைக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு சில வந்து ரிலேட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்கண்ணா. ஸோ எடுத்துகிட்டு வித்துட்டாங்க. வித்த பிற்பாடு ஓகே, எவ்ரி திங்ஸ் ஃபைன். ஸோ இவரும் இவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து இங்கே தங்கிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு, ஜஸ்ட் ஃபார் த ஹேண்டில் த ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ தங்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இவருக்கு வந்து டெய்லி வந்து ஒரு திடீர்னு அவுட் ஆஃப் நோவே ஒரு கனவு வருது. ஒரே ஒரு கனவு மட்டும் தான் வருது, கன்சிஸ்டன்டா வருது. கன்சிஸ்டன்டா ஒரே ஒரு கனவு. என்ன கனவு? அந்த கனவுல என்னன்னா, இவர் வந்து ஒரு இருட்டு இடத்துல இருக்காரு and is like completely like dark, pitch dark. ஆனா அங்க வந்து உருவம் நடக்கிறது மட்டும் கிளியரா தெரியுது. of course, வேற என்ன நடக்கும், என்ன உருவங்கள் ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஏலி வே மாதிரி போகுது. திடீர்னு அந்த இடத்துல வந்து ஒரு லைட்டான ஒரு லைட் தெரியுது. நடந்து போயிட்டே இருக்கும்போது he saw அந்த காலத்துல வந்து இந்த பிள்ளைங்களாம் வந்து இந்த விளையாடுவாங்களே, அந்த காலத்துல இல்லை, இப்போ கூட விளையாடுவாங்க. அந்த ஒரு காலில் குச்சி 2 காலில் குச்சி ஒரு என்ன பேர் சொல்லுவாங்க அது பேரு? fuck, it's called shit. நான் டக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகே, அது வந்து அந்த குச்சி. ஓகே, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அது குச்சி என்னமோ. நெல்லு நான் வந்து தமிழ்ல தேடுறேன். ஹாப்ஸ்காட்ச், அது பேர் வந்து ஹாப்ஸ்காட்ச். ஹாப்ஸ்காட்சா? தமிழ்ல என்னன்னு தெரியல, தமிழ்ல இருந்தா சொல்லுங்க, அது தமிழ்ல என்ன பேர்? தமிழ்ல சொல்லுங்க. நொண்டி கேம். நொண்டி ஆட்டம். நொண்டி ஆட்டமா? நொண்டி ஆட்டம். ஓகே, நொண்டி சடங்கு. ஓகே, சோ அது வந்து ஒரு பிள்ளை வந்து அங்க பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரே கால்ல. அந்த 2 கால்ல ஒரு கால் 2 கால் ஒரு கால் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோ இவர் வந்து என்னது பார்த்துட்டு then யோசிச்சிருக்கியா, is that a game that amputee can play? இத கேட்டா இப்ப எனக்கு கேட்டா எனக்கு எப்படி தோணும்? No, if you're an amputee sitting in a wheelchair, that's the only game you can play, right? You can play chess. Fair. You can play carom. Fair. But that's the game you can play with your legs. That's very hard. Literally you have to hop. Yeah. That's how you walk, right? Yeah, maybe. Yeah. கொஞ்ச நேரத்துல டார்க் ஆயிருச்சு. So அந்த பிள்ளை வந்து குதிச்சிட்டு டர்ன் பண்ணும்போது he completely so he's taken aback. Okay, இது என்ன இங்க இருக்கும் என்ன now the girl pointed at one side. இவரு போயிட்டு அந்த இடத்துல எங்க பாயிண்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு போய் நடந்து போகும்போது he saw a lot of drawers. அந்த இடத்துல வந்து ஃபுல்லா வந்து இந்த பழைய ஆன்டிக்கோட டிராவர்ல இந்த ஹெர்பல் மருந்துலாம் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து நிறைய டிராவர்ஸ்ல இருக்கு. என்ன இவ்வளவு டிராவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஒரு டிராவர் எழுப்போன்னு பார்த்தா அந்த டிராவர்ல இவரோட அங்கிள் போட்டோ இருக்கு. இன்னும் அங்கிள் போட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இவருக்கு அந்த அங்கிள் போட்டோ திருப்பி பார்க்கும்போது என்னமோ எழுதியிருக்கு. அந்த எழுதுறத ஃபுல்லா படிக்கிறதுக்கு முன்ன he heard some noise and he look around. There is ஒரு ஃபயர் மாதிரி யாரோ ஒரு உருவம் மாதிரி போச்சு. ஃபயர் லைக் ஒரு ஃபுல் என்னது கொல்லி வைப்பு சாசி அந்த மாதிரி கொல்லி வைப்பு சாசி மாதிரி ஒரு விஷயம் பின்னால பார்க்கும்போது போமா மின்னல் அந்த மாதிரி இது பார்த்ததும் கருப்பு அந்த மாதிரி பார்த்ததும் he got பயம் வந்து எஞ்சிட்டாரு. ஸோ எஞ்சிதான் இவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல இது நார்மல் தானே கனவு அப்படின்னு விட்டுட்டாரு. தென் வெடிக்காலில் ஃபோன் வருது, அங்கர் இறந்துட்டாரு. ஸோ இஸ் லைக் அங்கர் இறந்துட்டாரா? எனக்கு யாரும் சொன்னாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து யாராச்சும் கனவுல வந்து சண்டை போட்டாங்கன்னா அந்த ஆள் வந்து மறுநாள் இறந்துருவாங்க. ஓ, யாரும் என்கிட்ட சொன்னாங்க முன்ன. ஓகே, யாரும் அந்த பொண்ணு வந்து கனவு இங்க பாட்காஸ்ட் சொன்னாங்களா இல்ல யாரும் என்கிட்ட முன்ன சொல்லிருக்காங்க. I think one of the intern or someone said when the girlfriend think about someone hurting her or something in the dream, the person will die or get hurt somewhere. Oh shit, she's like dead note, living dead note. Get hurt. Oh, நீ தானா? உங்க girlfriend தானா? Oh. Okay, so இவருக்கு வந்து but he didn't click in his mind that he had that dream before that. So okay, uncle இறந்துட்டாரா, இப்ப அங்கிளுக்கு ஒரு ரிச்சுவல் பண்ணுமே, அங்கிளுக்கு ஒரு சடங்கு. சாரி, என் மண்டையில சடங்கு வரும்போது இந்த கொலுசுலாம் நீ திருப்பி கேட்க எனக்கு அதே சந்தேகம் வருது. சடங்குன்னு சொல்லுவாங்களா என்னன்னு சொல்லுவாங்க. சடங்கு தான் சொல்லுவாங்க ஆக்சுவலி. காரியம்னு சொல்லு பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்ப அப்பதான் அப்பா செத்தாரு, அப்பாவோட தம்பியும் செத்துட்டாரு. ஸோ இட்ஸ் லைக் குடும்பமே காலி. சரி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு என்னது 1-2 வீக் கழிச்சு திருப்பி இதே மாதிரி கனவு வருது. அதே இடத்துல போறாரு. தென் அதே மாதிரி அந்த விஷயம் நடக்குது. இப்போ வந்து நிறைய பேர் தெரியுறாங்க அந்த இடத்துல. எவ்ரிபடிஸ் பாயிண்டிங் அட் த டிராவரை. ஸோ இவரும் போயிட்டு அந்த டிராவர் திறக்கிறாரு. என்னது டிராவர் திறக்கும் போது அதுல வந்து அந்த அவரோட எல்டர் அங்க அந்த பெரியப்பா இருக்காரு.
He's like, oh shit, இப்ப பெரியப்பாவும் போறானா. ஆக்சுவலி இந்த ட்ரீம்ல வந்து இவருக்கு தெரிஞ்சிச்சு இப்ப பெரியப்பா, ஏன்னா இதே மாதிரி தானே வந்து இது பார்த்தாரு. இப்பதான் அவருக்கு ஹிட் ஆகுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பி படிக்க போறது that lady cross, ஒரு லேடி மாதிரி ஒரு நெருப்புல வந்து யாரோ கிராஸ் பண்றாங்க. He wanted to look at her, he chased after her, she went missing and he woke up. இது இந்த படமா இருக்குதுவா, கார்த்தி ஒரு படத்தை வச்சிருப்பான், மூவ்மெண்ட் லேட். So wake up. இப்போ wake up பண்ண பிற்பாடு he's like என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். He straight away called the பெரியப்பா மறக்கையா. Then they said எங்க பெரியப்பான்னா, ஓ அவர் வெளியே போனார் இன்னும் வரல அப்படின்னு. அந்த போயிட்டார். ஸோ இஸ் லைக் ஓகே அப்போ வந்ததும் அடிக்க சொல்லுங்க அப்படின்னு. வந்தாதானே எக்ஸாக்ட்லி. அவர் வெளியே போனவர் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. Why am I laughing? Because you anticipated the death. That's why. I'm a terrible human being. You become psycho. So actually அது அப்படிதான். இது மாதிரி சிரிச்சு பழகி இனிமேல் நாளைக்கு நம்ம சாவுக்கு போறதுக்கு பயமா இருக்கு உண்மையிலேயே. ஏன்னா எங்கேயாச்சும் சிரிச்சிட்டேன்னா நான் சிரிச்சிட்டேன் ஒரு தடவை. இல்ல உண்மையிலேயே என்னோட கோபி மைண்ட் சிரிக்கிறது. I tell you this genuine thing. Reason a few people வந்து நான் பார்த்தேன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ இறந்துட்டாங்கன்னா I don't even know what to say. கண்ட்ரோல் சொல்லும்போது கூட எனக்கு வந்து ஏதாவது தப்பா சொல்லிருப்போம், ஏதாவது சிரிச்சு சொல்லிருப்போம். உனக்கு தெரியுமா, actually I didn't say this a lot, but ஹைராஸ் போகும்போது அந்த இடத்துல இருந்து you saw my content was very celebrating kind of content, like you know I was talking about a lot of things, but actually I was going mourning a period. One of a very close friend of mine, her mom passed away. Okay. நான் வந்து அப்போ அந்த மார்னிங் பீரியட் எடுத்தேன். ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், லைக் நான் வந்து after she passed away I went there immediately in an hour, but my videos all nobody knew anything about it, so I immediately went an hour, and when I went an hour நான் வந்து பார்க்குறேன் அவங்கள போட்டு it's someone that I know for a very long time. 10 years of my life I knew. So when I saw them, right, I couldn't believe how they were. இப்போ திரும்ப எனக்கு வந்து ரொம்ப டெரர் ஆச்சு. அவங்க வந்து அந்த பாடியை தூக்கிட்டு கருப்பு கை கட்டினாங்க. கருப்பு they put them in a black cloth yeah, to take them to the mortuary. Oh wow, that part, I'll be honest with you, that part feels so sorry. நீ பார்த்து உனக்கு அப்போதான் என் மண்டியில் இடிச்சு ஓ அவங்க செத்துட்டாங்க உடனே அப்போ ஓ ஷிட் இப்படி. ஆனால் அவங்க கேன்சரில் இருந்தாங்க. பார்த்துட்டு what the hell எனக்கு அப்போ இருந்துச்சு. ஆனால் ஒன்று யோசித்தேன், கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கிறது செம்ம ஒரு லைக் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் privilege, one of the worst job because you cannot share your sadness at that point. I was showing everything that's funny, but like personally I was going through that. I'm like, because you don't want to bring a downer, right? So wow, fuck. So சாவுன்னு அன்னைக்கு நான் ஜோக் பண்ணல, அது மறுநாள் எப்படி தான் ஜோக் பண்ணேன். அழுதுகிட்டே இருந்துச்சு. நான் போய் எடுத்துட்டு சரி நான் கொரியா போகிறேன், உனக்கு வந்து ஐ மாஸ்க் வாங்கிட்டு வரேன், ரொம்ப அழுந்து வீங்கி இருக்கு. அங்கேயும் டாக் ஜோக் பண்ணிட்டு டாக் சர்க்கிளுக்கு டாக் ஜோக். அவங்க சொன்னாங்க செட்டிங்ஸ் வந்து இப்படி லெஃப்ட் ரைட்டுன்னு, அது சொன்னேன் பணத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. தெரியவா போகுது. I think I make like, but that person and me are like very close, so I was allowed to make those jokes with yeah. So cool. She's understand. You know the person, right? Yeah, so yeah. we were okay, we were fine with it. So I'll come back to the story. பெரியப்பா வந்து இறந்துட்டாரு. இப்போ வந்து he knows that இந்த கனவுக்கும் அந்த விஷயத்துக்கும் என்னமோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு he started to tell the family members. இப்படி இருக்கும். உங்க சித்தப்பா வந்து விட்டு சொல்றாரு, நான் கனவு கண்டா நீ செத்து போயிடுவேன், சித்தப்பா என்னை பத்தி கனவே கண்டாதீங்க. No, but he want to know something is wrong. என்னமோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி திடீர்னு நடக்குது, லைக் அப்பா செத்துலேருந்து என்னமோ விஷயம் நடக்குது, ஏன் அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம எல்லாம் உட்காந்து பேசுவோம் அப்படி சொல்லிட்டு ஃபேமிலியோட உட்காந்து பேசும்போது சம்திங் இஸ் ராங், நம்ம வந்து பேசாம ஒரு ரிச்சுவல் அது மீடியம் பார்த்துடலாம் அப்படின்னு. மீடியம் வந்து பார்த்துட்டு ஒரு தோசம் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு என்னமோ வந்து தோசம் இருக்கா லைக் சம்திங் தோசை இல்லடா, கொரியால எங்கடா தோசை நெய் தோசை இட்ஸ் லைக் சம் கர்ஸ் மாதிரி சம்திங் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இது ஈஸி போய்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பண்ணிவிட்டு இருக்காங்க. சர்வசாதாரண ஒரு பேசிக்கா ஒரு வாட்ச் மெக்கானிக். அது பண்ண பிற்பாடு ஒரு வாரம் கழிச்சு திருப்பியும் கனவு. அப்ப அது டிராவரை பார்த்தாரு, அதே விஷயம் தான். ஆனா இந்த டைம் வந்து பெரியம்மாவும் போயிட்டாங்க. தெரிஞ்சிச்சு கனவு முடிஞ்சதுமே இவர் உடனே பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. பார்த்ததும் பெரியம்மா அங்கேயும் ஆல் அவுட். பெரியம்மா உங்களை பத்தி கனவு கட்டேன், ஐயா அவங்க டாய்லெட்ல விழுந்து செத்துட்டாங்க. சாவறது இந்த மாதிரி சாவறதா வலிக்குது, பிகாஸ் ஓல்ட், எவ்ரிபடி இஸ் ஓல்ட். அவங்க எல்லாம் வயசான ஏஜ்ல தான் இருக்காங்க. சோ ஏன்னா இவருக்கே வந்து பெரியம்மா சாவல வரும்போது இந்த ஆள் நடத்துறது எல்லாரும் என்னைய 10 மட்டும் கனவு நடத்துறாங்க.
ஸோ ஆனா இவருக்கு கனவு வருது வந்து நாட் எவ்ரிபடி நோஸ் லைக் க்ளோஸ் பீப்புள் இந்த க்ளோஸ் ஃபேமிலிக்கு ஆமா, if I was the son, right, and the relatives piss me off so much, right, எங்க அப்பா பார்த்து உங்களை பத்தி கனவு கண்டவாருன்னு எதிர்பார்க்கிறேன். ஓ யா இனி பத்தி கனவு கொண்டு வரா, நிறைய கனவு கொண்டவர். என்ன மாதிரி கனவு. ஸோ சொன்னதும் இவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு இல்ல அந்த ரிச்சுவல் ஒர்க்கர். ஸோ இவ இந்த சாமியார் வந்து சரியில்லை, நம்ம வந்து வேற சாமியார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர் சொல்லியிருக்காங்க. என்ன இந்த மாதிரி நடக்குது, இது என்ன புரிய மாட்டேங்குது, திடீர்னு பேக் டு பேக் 4 பேர் செத்துட்டாங்க இந்த ஃபேமிலியில அப்படின்னு. ஆனா எல்லாரும் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 60+ அந்த மாதிரி 70-80ல இருக்காங்க. ஓகே. ஸோ ஏன்னா இவருக்கே வந்து சில்ட்ரன்ஸ் வந்து லைக் எவ்ரிபடி இஸ் லைக் கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டாங்க. இந்த ஆளு இவ்வளவு நாள் உயிரோட இருந்திருக்கு. யாரு இந்த ஆளு எல்லாரும் கண்ணு கண்டு இருக்கு, இவர் தவிர. ஏன்னா இவருக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. சம்பந்தம். ஸோ இவர் வந்து ஓகே இப்போ எப்படி இதை வந்து சால்வ் பண்ற சொல்லிட்டு இவருக்கு இந்த சாமியார் திருப்பி அவங்க கூப்பிட்டுருக்காங்க. நீ பண்ணது நீ போன தடவை கூப்பிட்ட இந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி சொன்னேன், நாங்க ஃபாலோ பண்ணோம், ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணோம், திருப்பி அந்த கனவு வந்து செஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ற அப்படி மயரிங்கவா? அப்பதான் வந்து கனவு உன்னை பத்தி கண்டுவா சொல்லுவேன். அவன் வந்தால் பார்த்துட்டு இதுக்கு நான் சரி வர மாட்டேன், என்னோட பெரிய சீஃபு சரி வருவாரு, இது வந்து பயங்கரமா இருக்கு மயிறு அப்ப இது போதே சொல்லி தொலைச்சிருக்கானு தானே. அவன் காசு பிடிக்கிறதுக்காண்டி பிடிக்கிறதுக்காண்டி செஞ்சிருக்கான். இப்ப இன்னொரு சாமியார் போய் பார்த்திருக்காங்க. Actually, sorry to interrupt, but I want to know, if somebody asks you to exorcise a ghost, would you do it? Yeah, would do. சே தெரியுமா உனக்கு? அற விடுவேன். பேய்க்கு பேய் அற விட்டா பேய் போயிருது. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா முள்ளால எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பேய் அற கொடுத்து பேயால வெளியேற்றணும். பேய் பிடிச்சிருக்கு சார் பட்டுனாரு, எனக்கு இல்ல அவருக்கு. அவரு இல்ல அந்த அறை அவள் கூட்டுக்கிறத பார்த்ததுமே பேய் வெளியாயிடுச்சா. எனக்கு சரியாச்சுங்க. அங்க அடிச்சு அங்கதான்டா வலிக்க, இங்க சுவிட்ச் அங்க போட்ட லைட் இங்க எப்படி போட்டு அந்த அளவுக்கு பேய் பிடிச்சு வார்த்தை சொல்ல விடுங்க சார். Actually, you know what you should be your podcast? You should do a channel. You have real life people, but you become the Ed and Lorraine. Oh, you became the Lorraine, like the people, right? கொஞ்சோரி மாதிரி நீ போய் வந்து மத்தவங்க அந்த எக்ஸோசிஸ்ட் எல்லாம் போய் ரெக்கார்ட் பண்ணு. அதான் நான் பண்றேன். நீ அது பண்ணல, நீ என்ன பண்ணன்னு நல்லாவே தெரியும். இல்ல இப்போதைக்கு நான் அதான் பண்றேன். இப்போதைக்கு நீ இதுதான் நீ என்ன வீடியோல இருக்கு பாரு, நீ நல்லாவே தெரியும். அது வந்து நீ வந்து Airbnb மாதிரி வச்சு வச்சிருக்க. அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வரேன் பாரு. உங்களுக்கு யாராச்சும் பேய் பிடிச்சிருக்குன்னா இவனை கூப்பிடுங்க, நாங்க வரோம். நான் வரல, நான் வந்து சொல்லி விடுறேன், அவன் வருவான். நான் இந்த பிச்சுக்குள்ள வரல. அது நீ யாராவது பாக்கியம் பார்த்து ஏதாவது போட்டு கொடுக்குமா? என்னடா பேய் பிடிச்சிருக்குன்னு பிச்சை கேட்கிறேன். எனக்கு கூப்பிட மாட்டாங்க. யார நீ கூப்பிட மாட்டேங்கிறாங்க. நீ பேய் அற விடுறேன்னு சொன்னா கூப்பிடுவாங்க. நீ அறவங்க இருக்கானே. நானும் எவ்வளவு பேர்ட்ட சொல்லி வச்சிருக்கேன் தெரியுமா? என்னன்னு? போற இடத்துல தான் சொல்லி வைக்கிறேன். போன இடத்துல என்ன சொல்லி இந்த மாதிரி பேய் ஒரு இடத்துல வந்து ஒரு பையன் சொன்னான், இந்த மாதிரி வந்து ஒரு வீடு இருக்கான், அந்த வீட்டுல வந்து 8 மணியோட வீட்டுல அந்த பேர் அந்த யார் தங்க மாட்டாங்க, அவங்க வீட்டுல வந்து ஆப்போசிட் அவங்க 2 பேருமே அவங்களோட தான். சோ நான் பார்த்துட்டு இந்த வீடு செம்மையா இருக்கு, 8 மணியோட ஜின்னு கிட்ட டீல் பேசிட்டாங்களாம். 8 மணிக்கு மேல அவங்க இருந்தாங்கன்னா யார் இருந்தாலும் பேய் யாரா விடுமா, எல்லாரையும் போட்டு அடிக்குமா ஜின்னு. சோ அதனால வந்து 8 மணிக்கு வீட்டுல இருக்காம பூட்டிட்டு ஆப்போசிட் போயிருவாங்களாம். காலைல வந்து இந்த இடத்துல சமைக்கிறது தங்குறது படம் பார்க்கறதுலாம் இங்க பாப்பாங்க. அது பேசுவேன், நீ இப்ப 8 மணிக்கு மேல அங்க தங்கிருக்கலாம். அதான் நான் சொல்றேன், எனக்கு அந்த வீடு வந்து 8 மணிக்கு மேல எனக்கு சேவை கொடுத்துருக்கு. நாங்க தங்குறேன், எலக்ட்ரிக் செலவு கூட இருக்கு, லைட் ஆஃப் பண்ணிட்டு அவரே தூங்கிடுவாரு. சோ நல்லா இருக்கு இந்த ஸ்டோரி. ஆனா அந்த பையன் டிஎம் பண்றேன்னு சொன்னாடா, இன்ன வரைக்கும் டிஎம் பண்ண மாட்டேங்கிறான். டேய் பார்த்தா பண்றா ஏன்டா கெஞ்சி கேக்குற, பார்த்தா பண்றல வீடுலாம இருக்கண்டா. அது ஃப்ளோல வந்து பார்த்தா பண்றா, அவன் பாப்பான முதல்ல அவன் பாப்பான். டேய் பண்றா வர வர மரியாதை குறையுது. ஆனா உங்களுக்கு யாராச்சும் பேய் பிடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு யாராச்சும் பேய் பிடிச்சிருக்கு தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு டிஎம் பண்ணு, அவனுக்கு டிஎம் பண்ணுங்க ப்ளீஸ். இதான் கெஞ்சி கேட்கிறேன். இல்ல அடிச்சும் பார்த்தாச்சு, கெஞ்சி எனக்கு இப்ப இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே, அது மேபி சேனல் வந்துச்சுன்னா தெரியும் போல இருக்கு. ஓகே, எனிவே சோ ஓகே, சாமியார் வந்து இன்னொரு சாமி கொண்டு வரு. அவர் வந்துட்டு ஐயோ இது நான் பண்ற வேலை இல்லை, இது வந்து பயங்கரமா இருக்கு, நான் வேற ஆள் கூப்பிடுறேன். ஏன்னா அவர் வந்தாரு, அவர் வந்து செய்யறேன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த பேய் வந்து அவரை வந்து அடிச்சிருக்கு, அடி இடி மாதிரி அந்த ஒரு பேரு கராத்தே புரிஞ்சிருக்கு போல இருக்கு. அவன் அடி மட்டும் தனியா தெரிஞ்சுதான். சோ அது தெரிஞ்சுதான் அவருக்கு இது நான் முடியாது, இன்னொரு ஆள் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவர் வந்திருக்காரு. இன்னும் ரிஃபரல்லே போகுது, பெரிய எம்எல்எம் ஸ்கீமோ. அவர் பெரிய சீஃப் வந்தாரு, வந்துட்டு ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டு அவர் சொன்னாரு, ஆக்சுவலி என்னாலே முடியாது. அப்ப எதுக்கு ரிச்சுவல்லாம் பண்ண?
ஓ உன்னோட வீட்டுல இன்னொரு ஆள் சாவ போறாங்க ரெடியாரு அப்படின்னு. ஸோ இவர் வந்து ஏன் அப்ப நிப்பாட்டுங்க சாவ நிப்பாட்டுங்கன்னு சொல்லும் போது நீ வந்து சாவை வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து இது வந்து ஒரு டைம் குறிச்சு வச்சுச்சு. அது இப்ப நான் அந்த டைமுக்குள்ள என்னால பிடிக்க முடிச்சுன்னா, இந்த ரிச்சுவல்ஸ் என்னால பண்ண முடிச்சுன்னா தென் யூ ஆர் சேஃப். என்னடா சந்திரமுகி அது மாதிரி இருக்கு. இல்லாட்டி உங்க குடும்பத்துல கண்டிப்பா செத்துருவாங்க ஒரு ஆள் அப்படின்னு. ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்டாரி நீ சொல்லும் போது அது ஒரு பேட்டர்ன்ல ஒரு ஆளா போயிட்டு இருக்காங்க. என்ன பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் we don't know what's the reason why. From சாமி கதை to murder mystery. எதனால இப்படி சாவறாங்க, எதுக்கு ஏன் திடீர்னு இப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப அவர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வீட்டுல வந்து கொஞ்சம் எல்லாம் வீட்டுலாம் சுத்தி பார்த்துட்டு அவரோட இந்த மந்திரம் இதெல்லாம் படி இந்த தண்ணியெல்லாம் தெளிச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அவர் சொன்னாரு, ஓகே இந்த இடத்துல இருந்து நீங்க ஏதோ விஷயத்த மாத்தி இருக்கீங்க அப்படின்னு. ஆமா சார், இன்னத்து தான் கதவு மாத்தணும். கதவு மாத்தல, டைல்ஸ் இன்னைக்கு தான் புதுசா இருந்துச்சு மாத்தணும். அவங்களுக்கு தெரியல என்னத்த மாத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ ஹி வென் அண்ட் ஃபைண்ட் அவுட்லாம். ஸோ இந்த கிரேவ் யார்ட்ல போயிட்டு அவர் சொன்னார் எனக்கு இந்த தேவையில்லாத ஜாமான்லாம் கொண்டு வந்துருங்கன்னு. ஸோ அங்க அவர் தேவையில்லாத ஜாமான் கொண்டு வர, தேவையான ஜாமான்லாம், ஓ கிரேவ் யார்ட்ல எல்லாமே தேவையில்லாத ஜாமான், அவருக்கு தேவையான ஜாமான், ரிச்சுவல்ஸ் பண்ற ஜாமான். ஸோ அவர் வந்து உட்காந்துட்டு அந்த இந்த சேவன மெத்தட்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு ஆக்சுவலி பேய்க்கு சேவனை வைக்கிறாரு. if you wanted to find out அந்த என்ன ரீசனால் he is like summoning the thing. அப்ப ஏன்னா இவங்களோட ஏதாவது இவங்களோட துணி இவங்களோட பொருள் எல்லாமே வச்சு, பிகாஸ் the thing is related to them, right? So the family members, right? So the family memberலோட கண்டிப்பா வந்து அதோட எனர்ஜி வந்து will attach to them. So you will find out அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு சாங்கி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்ப இவருக்கு திருப்பி கனவு வருது. பார்த்திபன் கனவு மாதிரி எத்தனை கனவு வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த வாட்டி வந்து இவரோட கசின்ஸ் வருது. எப்படி ஏன்னா இவங்க ஃபேமிலியில எல்லாம் அந்த ஏர்லி பேட்ச்லாம் வந்து மண்டை போட்டானுங்க. இப்ப சிப்லிங்ஸ் வந்துருச்சு. ஐயோ, so it's like cutting down to next generation. so இப்போ இவருக்கு வந்து இன்னும் பயந்துருச்சு. and அந்த கனவுல he started to see that அந்த fire ladyய கிளியரா பார்க்க ஆரம்பிச்சாரு. கிட்ட வந்து அது கிட்ட வந்து சொல்லுது, next is you are the next going to be பேவர் daddy so blast வந்து சொல்லிட்டு போயிடுச்சு அடுத்து நீதானு. திரும்பாம சிங்கம் அடுத்தது காமிச்சதும் இவருக்கு பயந்துருச்சு. ஏன்னா சிப்லிங்க்கு அடுத்தது இவர் தான் நெக்ஸ்ட்ல இருக்காரு. ஸோ இப்போ அது அவர் அந்த சாமியார்ட்ட சொன்னதோ சாமியார் வந்து பார்த்துட்டு ஓகே என்ன நடந்துருச்சுன்னா உன்னோட அந்த ரிச்சுவல்ல உங்க ancestor-ஓட விஷயம் நிறைய பதிஞ்சிருக்கு இந்த வீட்டுலன்னு. என்னதான் கதைன்னு சொல்லிட்டு நீ போய் தேடு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு விஷயம் மாட்டோம் அப்படின்னு. அப்ப இவர் போயிட்டு அந்த அவங்க ரிலேட்டிவ் கேட்கிறாரு. அந்த அவங்க ரிலேட்டிவ் கேட்கும் போது அவங்க ரிலேட்டிவ் சொல்றாங்க, உங்க தாத்தா வந்து இந்த சாண்ட் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வச்சிருந்தாரு, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு. இல்லை தெரியாது. சாண்ட்ல என்ன சாண்ட் என்னது? அப்ப இந்த தாலிஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து மேபி அதுவா கூட இருக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் he wanted to find out something precious about அந்த ஃபேமிலியோட. ஏன்னா இவர் தான் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இவருக்கு தெரியல என்ன அந்த ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் வந்து something related to your grandfather அப்படின்னு. என்ன அந்த பொருள் என்னென்னமோ கொடுத்தனே, எல்லாரும் கொடுத்துட்டு போயிட்டேனே. அப்ப இந்த ரிலேட்டிவ் எல்லாம் கேட்கிறாரு, ஏதாவது கொடுத்தனே உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு. அப்ப அவங்க காமிச்சிருக்காங்க இந்த ஆன்டிக் பொருள் இதெல்லாம். அப்ப இந்த சாமியார்ட்ட கேட்கும்போது இந்த பொருள்லாம் இல்ல, சம்திங் யூ ஹேவ் எதையோ கொடுத்துருக்க, அது நீங்க தேடணும் அப்படின்னு. Eventually he had vision that the guy himself had the vision that is like look like some kind of talismans that carved in a woodenல எழுதி வச்சிருக்கிற அந்த. சோ அப்ப இவர் வந்து சாமியார் சொல்றாரு இதுதானே. then he said that's the one you need to find out. அப்ப அவர் கேக்கும்போது ஓ இத நான் இந்த ஆன்டிக் ஷாப்ல வித்துட்டேனே. வித்துட்டியா? வித்துட்டு நீ வித்துனா 4 பேர் போயிட்டாங்கடா. நீ வந்து 20 வலிக்கு வித்துட்டு 4 பேர் பறி கொடுத்துருக்க. ஒவ்வொரு தடவை 5 வலிக்கு தான் கொடுத்துருக்க. ஏன்னா அவருக்கு தெரியல அப்ப இதுல என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. லைக் why is the wooden thing so important? சோ இப்ப அவரு அப்பதான் வந்து that he knows right now. இப்ப அந்த ரிச்சுவல்ஸ் வந்து அந்த கரெக்டா இப்ப ஏன்னா ஒரு விஷயம் உனக்கு தெரியாத போது நீ கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து உனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு என்ன எங்க இந்த இதுன்னு. சோ இப்ப இந்த நோக்கத்தோட வந்து இவங்க 2 பேரும் வந்து அந்த நூல்லாம் கட்டி he tried to find out what's the reason. Then he had a vision he wanted to talk to the anga settu and the uncles and the auntie la irukangala. He went that same place, he saw the uncle auntie all, but ana yaaralayum pesa mudilla. Yeah, everybody's mouth is like closed, and he saw the fire lady behind them. So it's like he keeps saying next is you, and she's laughing. நீ உனக்கு தான் அடுத்தது. So இப்ப அவருக்கு புரியல இப்ப என்னன்னு. then he had the vision again. வேற இடத்துக்கு போனாரு. வேற he's like that's so raven, no? like இன்னொரு இடத்துக்கு போனது he saw அந்த இதெல்லாம் தெரியுது. So இப்ப என்னன்னா
his only choice அந்த ஆளை கூப்பிட்டு வித்தார்ல, அந்த ஆளை கூப்பிட்டு திருப்பியும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் ஜாமான்லாம் ஐ மீன் இந்த ஆன்டிக் ஜாமான்லாம் உங்ககிட்ட கொடுத்தல, அதுல இந்த மாதிரி புக்கு இந்த டாலிஸ்மன் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட திருப்பியும் இருக்கான்னு. என் வேர் ஹவுஸ்ல நிறைய இருக்கு, நான் எப்ப எடுத்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோதனை மேல் சோதனை. And he started to feel every time now, இப்ப எங்க எது வந்தாலும் he saw few times there's something accident about to happen to him. ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஏதோ வந்து அவர் தலையில உழுவ வேண்டியது like just missed because now he had a protection from the current சாமியார் கிட்ட இருந்து. ஆனா ரொம்ப நாள் தாஹான் பண்ணாது, இது ஒரு டைம் வரைக்கும் தான். ஸோ இவர் வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அந்த ஆன்டிக் ஷாப்ல போய் தேடிட்டாரு. And he's so huge the antique shop. என்னடா ஆன்டிக் ஷாப் சொல்லிட்டு இந்தியானா ஜோன்ஸ் வேர் ஹவுஸ் கொண்டு வந்திருக்கீங்க. He had to find out one by one. ஐயோ. So இவர் வந்து அங்கேயே ஃபுல்லா வந்து தேடிட்டு இருக்காரு. அது கேட்டலாக் ஏதாச்சும் இல்ல எதுவும் இல்லையா? இல்ல அது அந்த டேட் படி அந்த guy வந்து also organized. So அதனால வந்து easy a bit. So அவன் போய் தேடும் போது அந்த புக் பழைய புக் ஒன்னு இருந்திருக்கு. அது ஆனா அந்த புக் படிக்க முடியாது because it written the old Korean way. ஓ ஓகே. லைக் தமிழ் வந்து பழைய தமிழ் இருக்குல்ல, சங்க தமிழ். அது சான்ஸ்கிரிட். இல்ல தமிழ் வந்து பழைய தமிழ் இருக்கு. Sanskrit is not the oldest. Our language is Tamil is the oldest. Right? Oh, I thought so there's even older. சங்க தமிழ். அது இன்னும் நிறைய தமிழ் சொல்லுவாங்க. இது வந்து 6வது தமிழ் நம்ம பேசுறது என்னமோ சொன்னாங்க. அது லைக் we have like few names la. அது என்னமோ சொல்லுவாங்கடா, தப்பா சொல்லி இதா இருந்தது. 6th we are the 6th one or 7th one என்னமோ சொன்னாங்க முன்ன. So we got an early batch, right? There's a Tamil all a bit different, but the letter was still the same slightly. But the sound, the way... yeah, I heard of this. Yeah, you heard, right? Yeah. So, அப்ப அந்த மாதிரி வந்து கொரியன்ல வந்து பழைய கொரியனோட வேர்ட்ஸ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க சொல்லிட்டு then that guy அந்த ஆன்டிக் பொருள்லாம் வாங்கினால அவங்ககிட்டயே வந்து ஒன்ட்ட இந்த மாதிரி கான்டாக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு கான்டாக்ட் தேடி இந்த பழைய கொரியன் படிக்கிறத வந்து படிச்சு கேட்கும்போது இட் சேஸ் நான் பண்ண விஷயத்துக்கு இதெல்லாம் வந்து பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாலிஸ்மன் வந்து போட்டிருக்கு. ஸோ and some of it is like already very old, right? அது வந்து இதெல்லாம் வந்து ஓலைச்சுடிமா தான். இது வந்து ஒரு பழைய கொரியன் புக்கு. ஆனா இது வந்து இலை மாதிரி இருக்கும் அந்த இதெல்லாம். ஸோ இது படிக்கும் போது தென் தி சம் வந்து குட்டி தான் படிக்க முடியுது. அப்ப அதுல போட்டிருக்கு நான் ஒரு குடும்பத்தை கொண்டதுக்கு. ஸோ அவர் என்ன பண்ணிருக்காரு, இவரோட ancestors they were like எப்படி சொல்றது invaders வந்துட்டு இந்த லேண்ட் எடுத்துட்டு இவங்களெல்லாம் வந்து அழிச்சு கொண்டு இல்லாட்டி நீ ஃபைட் பண்ணினா உனக்கு கொண்டுருவேன் அந்த மாதிரியான இது. ஸோ டூரிங் த ராயல் டைம். ஸோ இந்த ராயல் கீழே வந்து சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா, மந்திரிங்க இந்த மாதிரிலாம். ஆனா ராயலுக்கு தெரியாது இதெல்லாம் என்ன நடக்குது. இவர் வந்து இந்த இடத்த வளைச்சு போட்டு இந்த அத்திப்பட்டி மாதிரி வந்து பீப்பிள் வந்து சேஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுல ஃபைட் பண்றவங்கள வந்து they will kill them. அப்படி வந்து இவர் வந்து கீல் பண்ணி அழிச்சதுதான். அதுல ஒரு ஆளை வந்து இவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அங்க வந்து ஒரு ஷாமன் வந்திருக்காங்க, பழைய ஷாமன். அந்த ஷாமன் வந்து cursed him with blood. So இப்போ என்னன்னா in order to break that thing you have to find out her bloodline. ஏன்னா அந்த ரத்தத்துல தான் like she did like blood to blood. ரத்தமே blood. இது வந்து ரத்தத்துல the curse from the blood curse blood lineல. அதனால இப்போ இன்ன வரைக்கும் அந்த blood line. So இத prevent பண்றதுக்கு தான் and Korean believe that after lifeல நீ வந்து செத்து போன பிற்பாடு நீ வந்து அந்த ஊருக்கு போகும்போது அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா ரிவெஞ்ச் பண்றதுக்கு. That's what happened with the uncle auntie all they all lining up and behind her because she's waiting there to revenge on them. நீ வாடி வா. So she's now அப்ப என்னதான் நடந்துச்சு அப்படின்னு இருக்கும்போது ஆக்சுவலி இந்த தாலிஸ்மன் இருக்குல்ல, அந்த கடைசி அந்த தாலிஸ்மன் கண்டுபிடிச்சாங்க. இந்த தாலிஸ்மன் தான் வந்து இவ்வளோ நாளா வந்து இந்த வீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இது யாராவது ஒரு ஃபேமிலி மெம்பர் கிட்ட இருக்கணும். ஆனா இவர் வந்து அதான் எதுக்கு எப்பதான் தாத்தா செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து எல்லாத்தையும் அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்துட்டாரு. அப்பா பாத்துரு இவ்வளோ நாளா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. 70 வருஷமா உட்காந்துருக்கேன், மூடிட்டு உட்காந்துருக்கேன், கண்ட வேலை பண்ணிட்டு. ஏன்னா என்ன தெரியுமா, அப்பாவுக்கே தெரியாது இது எல்லாமே வந்து பழைய காலத்து கொரியன்னால யாரும் படிக்கல, யாரும் அந்த ஆர்வம் எடுத்து கத்துக்கணும்னு இல்ல, அதை அப்படியே விட்டுட்டாங்க. பாருங்க, படிப்பு தாங்க முக்கியம். படி பிரம்மா, படுறா. கரெக்ட். ஆனா இதெல்லாம் பழைய ஜாமா அப்படியே இருந்தா தூரம் முருனா அப்படியே விட்டுருப்பாங்க. இவன் வந்து சூத்து கொழுப்புலாம் எல்லாத்தையும் வித்துட்டான். ஸோ இப்போ அதனால தான் பிரச்சனை வந்து இப்போ இந்த ஃபேமிலி எல்லாம் இதாச்சு. இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்த பாடு அந்த ஸ்பிரிட் இஸ் ஸ்டில் வெயிட்டிங் டு ஹண்ட் த நியூ ஜெனரேஷன். அதனால இது வரக்கூடாது, மேபி அடுத்த தலைமுறைக்கு இது வந்து நம்ம ஃபேமிலியில் இது இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா அந்த தாலிஸ்மனும் கலெக்ட் பண்ணி, அதில் நிறைய தாலிஸ்மன் இருக்கு. ஸோ அது எல்லா தாலிஸ்மனும் கலெக்ட் பண்ணி இந்த புக் இருக்குல்ல, இந்த இதையும் வச்சு he actually even carved something saying that it always have to run in should be given to within our family members சொல்லிட்டு இத மறந்துடாதீங்க சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் போட்டு அதை வீட்லயே வச்சிட்டாரு. ஸோ
இவர் இறந்துட்டாரு. ஆனா இப்ப இந்த சொல்லப்பட்டது வந்து இவரோட சில்ட்ரன்ஸ் தான் அந்த கதையை சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் 80s நடந்தது. இப்போ வந்து நியூ ஜெனரேஷன் வந்து அந்த கதையை சொல்லியிருக்காங்க. லைக் இது பிக்சர் இருக்கா? அந்த பிக்சர் அந்த ஃபேமிலி இன்னும் இருக்கான். ஓ இருக்கான்ட்ட ஏன்ட்டு இல்லடா. இல்ல நம்ம ஆன்லைன்ல இருக்கா பிக்சர்? இல்ல இது வந்து ஒரு பாட்காஸ்ட்ல அது ஒரு கதையா சொன்னாங்க. அது ஏஐல போட்டு சொல்லியிருக்காங்க. பட் அது எப்படி ஒரிஜினல் இருக்குன்னு தெரியல. ஓ உங்களுக்கு அந்த பிக்சர் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து போன வாரம் நான் மர்டர் மிஸ்டரி பற்றி பேசல, ஆனால் இந்த வாரம் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வாரம் வந்து ஒரு மர்டர் கதை. ஆனால் இந்த மர்டர் கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமான கதை. இதுவும் கொரியாவில் நடந்துச்சு. அண்ட் பிகாஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, ஐ ஜஸ்ட் ஹேவ் டு லாட் ஆஃப் டீடைல்ஸ் ஐ கேனாட் மிஸ். ஓகே, என்ன பேய் கதைன்னு. ஸோ இந்த தடவை வந்து நான் ஒரு டிடெக்டிவ். ஓகே, எனக்கு ஒரு பேர் வை. இந்த வாரம் வந்து கொரியன் பேரா கிம் ஜாங் உன். நீ தான் நார்த் கொரியா போயிட்டு இருந்தால. இங்க பாரு, டிடெக்டிவ் கிம். ஸோ இந்த கதைக்கு இந்த கேஸ் நான் ஆரம்பிக்கும் போது ஒரு வித்தியாசமான கேஸ். ஏன்னா இந்த கேஸில் தான் அது ஒரு மர்டர் கேஸ் மாதிரி எனக்கு தெரியாது. ஏன்னா இதுல இருந்து எந்த சந்தம் இல்லை. சந்து இல்லையா? போன தடவை கேஸ்ல சந்தில் எந்த சந்தம் இல்லை. ரத்தம் தெறிக்க எதுவுமே இல்லை. சும்மா ஒரு கடல், ஒரு ரிவர், 4-5 ஃப்ரெண்ட்ஸ், கொரியன் பார்பிக்யூ and a man who is afraid of water. இதான் அந்த மர்டருக்கு நடந்த முதல். இந்த க்ளூ வச்சு கேஸ் கண்டுபிடிக்க வர. இந்த க்ளூ தான் கேஸ். ஓகே. ஆனா என்னன்னா நீ கேஸ் நீ பார்க்கும்போது இதுல என்ன திருப்பம் இருக்குன்னா, இது வந்து ஒரு நார்மலான ட்ரௌனிங்கான கேஸ். Let me somebody drowned. Okay. So when the case came in, that somebody that drowned in the river. Okay. ஆனா இது நீ பார்க்கும்போது, நீ போய் கேட்கும்போது இது வந்து சோல்ல இருக்குல்ல, சோல் நடந்தது. ஸோ நீ வந்து ட்ரௌனிங் ரிப்போர்ட் வந்திருக்கு. இவங்க வந்து யாரும் வந்து கிளிஃப் டைவிங் பண்ணும்போது வந்து தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் சொல்லி இது ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்குன்னு. ஆனால் நான் வந்து அந்த கேஸ் அடுத்து போகும்போது நான் எல்லார்ட்டையும் கேட்டேன், ஆனால் என்ன திரும்ப பிரச்சனை, ஆக்சிடென்ட் நடந்தனா எல்லாரும் வந்து இல்லை நீ அதை பார்த்த இது பார்த்துறேன். ஆனால் இதில் எல்லாருக்கும் ஒரே கதை, எல்லாரும் அதே கதை சொல்றாங்க. எல்லாரும் ஆமா இது ஆக்சிடென்ட் வந்து உடனே சொல்றாங்க. இப்படி ஒருத்தன் தட்டிக்கு உள்ளான்னு சொல்லலாம், அது சொல்லலாம். எப்படி எல்லாரும் ஆக்சிடென்ட் சொன்னா உனக்கு சந்தேகம் வருமா இல்லையா? ஏன்னா ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீ வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வேற மாதிரி பார்ப்ப, இன்னொருத்த பெர்ஸ்பெக்டிவ்ல வேற மாதிரி பார்க்குற. கதை வந்து கான்ட்ராடிக்டா, ஆனா ஒரே விஷயமா தான் இருக்கும். ஆனா நீ கொஞ்சம் இஷ்யூ வந்து மாறும். ஆனா இதுல என்னன்னா எல்லாரும் ஒரே கதை தான் சொல்றேன். இவன் வந்து உளுந்துட்டான், ப்ரிசைஸா இருக்கு, கிளீனா இருக்கு, கிளீன் போல்ட், சொல்லி வச்ச மாதிரியே இருக்கு. ஆனா இதுல வந்து என்னன்னா இது செத்து போன வந்து 39 வயசு ஆம்பளை. ஓகே, அவன் பேர் வந்து யூ சாங் யோ. ஓகே, இவன் அந்த ராத்திரில அவன் பொண்டாட்டியோட பார்பிக்யூ இருந்துச்சு. ஆனா இதுல என்ன திருப்பனா, அந்த பார்பிக்யூல அந்த பொண்டாட்டியோட சீக்ரெட் லவரும் அங்க இருந்திருக்காங்க. த்ரீசம்ல இது வந்து ஃப்ரெண்ட்ஸோட இல்ல, இது வந்து ஒரு 8 இல்ல 7 பேர் ஒன்னா போனது. இது குரூப்ஸம்ல டே அவங்க வந்து ஃப்ரெண்டா போய் கேரியா பாபிக்கு சாப்பிட்றாங்கடா. ஆனா இதுல என்னன்னா ஈஸியான வேலைனா, கேஸ் நீ பார்த்தனா பார்க்கும்போது ஒருத்தர் வந்து தண்ணியில் குதிச்சுட்டு செத்துட்டான். ஆனா தண்ணியில் எது கிடையாது, கிளிஃப் டைவிங். அப்படின்னா அவனுக்கு வந்து யூ டை ஃப்ரம் தி கிளிஃப். ஓகே, நைட் டைம். பட் தி ப்ராப்ளம் இஸ் இல்ல இது வந்து காலைல. ஆனா என்ன பிரச்சனைனா இவனுக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. எப்படி டைவ் பண்றான்? ஆனா ஒரே ஒரு விஷயம், அவன் குதிச்சான். யாரும் தள்ளி இல்ல, அவனே தான் குதிச்சிருக்கான். ஓகே, ஸ்விம்மிங் தெரியாதவன் எது குதிக்கணும்? கரெக்ட். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இவன் அந்த நாய் மாதிரி குதிச்சிருந்தானா வாசத்தை பார்த்து இருந்திருக்கலாம். நாய் கதை கொண்டு வந்தால நீ நல்லா இருப்ப. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா இவனுக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். யாரும் இவன் வந்து நிப்பாட்டல. ஸோ நீ வந்து இப்பவுமே வந்து ஒரு விக்டம், சரி இப்ப அந்த விக்டம் அவனை பாரு, அவன் வந்து இப்பவுமே வந்து ஒரு மர்டர் விக்டம்னா நீ வந்து சண்டை போடுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா நீ எதுவுமே பண்ணல, நீ போய் சும்மா போய் குதிச்சிருக்கான். அவனே குதிச்சிருக்கான். ஆனா இவன் வந்து சரி இவன் தற்கொலை பண்றதுதான். சரி தற்கொலை பண்றவனா இருந்தா இவன் வந்து தற்கொலை பண்றான். இவன் எல்லாரும் சொன்ன இவன் சாதாரண மனுஷன், ரொம்ப ஜென்டல் தான். ஹீஸ் வெரி ஜென்டல். யார்கிட்ட போய் சண்டை போட மாட்டான். யாராச்சும் இல்ல சண்டை போடாதீங்க வழி என்ன இவ்வளோ நைஸா இருந்து உலகம் அடிக்கிறத பார்த்து தாங்க முடியாம குதிச்சான். அதுல அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா அந்த மாதிரி ஆளே இல்லையா. அவன் வந்து எது ஒண்ணா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பான், பாசிட்டிவா இருக்கிற. ஸோ இவன் வந்து பாசிட்டிவா இருக்கிறது. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா நீ சொன்ன மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறான். இவன் வந்து ஒரு ஈஸி டார்கெட். இப்போ உன்னோட நீ வந்து இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இவனுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா, நீ சொன்ன மாதிரி அவன் வந்து எல்லாமே இருந்திருக்கு. அவன் இமோஷனலி அண்ட் ஃபைனான்சியலி இவனோட அக்கௌண்ட் எல்லாமே கிளியர் அவுட் ஆயிடும். சரியா?
வலிச்சு எடுத்திருக்காங்க. வலிச்சு எடுத்திருக்காங்க. அவனோட சேவிங்ஸ் வந்து எம்டி. அவனோட கல்யாண வாழ்க்கை ஒரு ஸ்கேம். ஏன்னா அந்த கல்யாண வாழ்க்கையில அவன் வந்து சந்தோஷமாவே இருந்தது இல்லையா. என்ன சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து அவன் வந்து செக்ஸ் பண்ணலையே இல்லையோ எங்களுக்கு தெரியல. ஆனா சின்ன சின்ன சாப்பாட்டு விஷயத்துக்கு கூட அவனால சம்பாதிப்பானா. ஆனா சின்ன சின்ன சாப்பிடு கூட மத்தியான சாப்பிடுறதுக்கு லஞ்ச் சாப்பிடுறதுக்கு அவன் வந்து மத்தவங்கிட்ட போய் கெஞ்சி வைப்பானா காசு. ஐயோ இதெல்லாம் ஜெயம் ரவி கதை மாதிரி இருக்கு. ஆனா அவன் பொண்டாட்டிக்கு வந்து இப்பவுமே வந்து ஃபேத்ஃபுல்லா இருந்திருக்கான். ஸோ இப்போ வந்து நீ இது பார்த்தோன்னே இது வந்து மர்டர் கேஸ் மாதிரி இல்லை. இது மர்டர் கேஸ் ஒன்றும் தெரியல. இது வந்து யார் செத்து பண்ண கதை இல்லை. என்ன நினச்சேன்னா இது ஒரு சைக்காலஜிக்கல் கேஸ். ஏன்னா இந்த கேஸில் வந்து என்ன எல்லாரும் பொண்டாட்டி கொடுமைனால ஒருத்தன் செத்து போயிருக்கான். ஏன்னா ஒருத்தன் வந்து பொண்டாட்டி கொடுமைனால செத்து போயிருக்கானா, நீ செத்து பொண்டாட்டி கொடுமையில செத்து போயிருக்கானா, அவன் வந்து ஒன்று பொண்டாட்டி கொள்ளணும், ஒன்று பொண்டாட்டி கொள்ளணும், இல்லாட்டி பொண்டாட்டி அவனை கொள்ளணும். இவன் எதுக்கு போய் தானா போய் தற்கொலை பண்ணி? அது பெயின் இல்ல, லைக் சரி பெயின் சொல்றேன். ஆனா அதே நேரத்துல nice guy but at that night they were seeing him all laughing together eating the Korean barbecue. Okay. So how is a guy who's so happy that night committed suicide? True. எப்படி உனக்கு இது கொஞ்சம் இதா இல்ல? ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இது வந்து நீ பார்க்கும்போது அது வந்து ஒருத்தன் வந்து சந்தோஷமா இருந்திருக்கான், ஒருத்தன் வந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க, எல்லாரும் சொல்றாங்க ஜாலியாக தான் பேசியிருந்தாங்க, எல்லாம் ஒரு இவனும் கொஞ்சம் இப்படி சிரிச்சுட்டே இருந்தானே. சரி இப்படி சிரிச்சுட்டு இருக்கான், திடீர்னு எந்திரிச்சு போய் ஏன் குதிச்சான்? ஸோ அவன் வந்து ஃபுட்டேஜ் மட்டும் பத்தாது, அங்கே என்ன நடந்துச்சு, என்னதான் ஆக்சுவலி பேசிட்டு இருந்தாங்க. ஃபுட்டேஜ் இருக்கும்போது அவன் பேசி இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலி எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க, ஆனால் சிரிக்கிறது வந்து அவனை பத்தி. they were mocking him. The wife was also mocking him. So everyone was mocking him. And அவன்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, அவன் பொண்டாட்டி இருக்குல்ல, இன்னும் கேவலமா பேசு, இன்னும் கேவலமா பேசுன்னு அவன் எல்லாரும் என்கரேஜ் பண்ண. இவன் வந்து சிரிச்சு சிரிச்சு எடுத்துட்டே இருந்திருக்கான். அதுல ஒருத்தன் வந்து வாட்டர்மெலன் இருக்குல்ல, இவன் வந்து அவன் பொண்டாட்டி மண்டேல வந்து வாட்டர்மெலன் உடைச்சிருக்கான். Oh, so they everyone gang la bully பண்ணிருக்காங்க அவன. Group bully and this fellow just took it because you வந்து mentally unstable la at the moment. Mentally பொண்ணுல மட்டும் இல்ல, எல்லாரும் அப்படி இருந்திருக்காங்க. Correct. Everybody அதுதான் இது வந்து நடக்கும். Like everybody attack you at the same time. You cannot, your brain is going haywire. Yeah. So இப்படி இருந்திருக்கேன், இப்படி தற்கொலை பண்ணியிருக்கான். ஸோ பொண்டாட்டி சொன்னா நீ எவ்வளவு சொன்னாலும் உனக்கு போய் உயிர் எடுக்க சொன்னா உயிர் எடுப்பியா? ஆனா இந்த மாதிரி ப்ரெஷர் ஒரு உயிர் எடுக்க வைக்கும்ல. ஸோ எப்படி தெரியுமா அந்த சொல்லியிருக்காங்க, இவன் வந்து நீ ஒரு ஆம்பளையா இருந்தா போய் குதி, உன் ஆம்பளைத்தனத்தை காட்டு, போய் குதின்னு சொல்லியிருக்கான். நீ வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் சொன்ன? இல்லை நீ போய் குதிக்கிற. யார் சொல்லியிருப்பான்? பொண்டாட்டி. ஓ she's like really hate him so much. Why? ஸோ அவன் போய் குதிச்சிட்டான். குதிச்சு செத்து பாடு. இதுல என்ன தெரியுமா பிரச்சனை, இவன் குதிச்ச உடனே எந்த சத்தம் வரல. That means right, he did not die with the impact that he hit the water. ராக்ல விழுது இல்ல, அவன் இன்னும் உயிரோட தான் இருந்திருக்கான். யாரும் போய் அவனை காப்பாத்தல. அவனை காப்பாத்தி இருந்தா அவன் வந்து பொழைச்சிருக்கலாம். ஆனா எப்படி செத்தானா, அவன் உளுந்த பிற்பாடு அவன் வந்து கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டு எல்லாரும் பார்த்துருக்காங்க, தண்ணியில உளுந்து பார்த்துருக்காங்க. அவன் வந்து யாரும் காப்பாற்ற முடியாம அவன் வந்து முழுங்கிட்டான். ஸோ இட் வாசன்ட் லைக் எனிபடி கேன் saved him. It was more like pre-planned career. And what's the best part? One of his friend was a very strong swimmer. That guy could have helped. ஆனா ஹெல்ப் பண்ண போயிருக்கான் போய் பாதி வேலையில் போயிட்டு திருப்பி வந்து just to show that he helped la, the evidence. என்ன தர பண்ணிருக்கான், போயிட்டு வந்துட்டு யாரும் வந்து ரெஸ்கியூ அட்டெம்ப்ட் பண்ணல, ஒரு சென்ஸ் அர்ஜென்சி இல்ல, எல்லாரும் அவன் சாவுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ எல்லாரும் வந்து எப்படி அவன் வந்து முழுகி போனான்னு கேள்வி இல்லை, ஏன் யாரும் போய் காப்பாத்தல, இவனை ஏன் கொல்லணும்? அப்பதான் ஒன்று வந்துச்சு. இவன் பேர் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க, 800 million வானுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. இவன் வந்து அந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி தான் கொல்லப்பட்டிருக்கான். அதுவும் அவனே செத்து போயிருக்கான். ஸோ பட் ஆனால் இது எப்படி அவங்க யோசிச்சாங்க இது? ஏன்னா இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எப்படி அது தெரிய வந்துடும் காசு வலிச்சு எடுத்தது. காசு வலிச்சு எடுத்தா. ஆனால் நீ நல்லா யோசிச்சு போற, இந்த கொலை கேஸ்ல இருந்து யாரும் உன்னை கொலை பண்ணலையே, இது கொலை இல்லையே, தற்கொலை தானே. ஆனால் ஆப்வியஸ் தெரியுதே இதுக்கு. ஏன்னா இது வந்து உனக்கு தெரிஞ்சா கூட நீ இப்போ கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஏன் இது ஃபுல்லா வந்துச்சுன்னா, ஏன்னா இன்சூரன்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் இருக்காங்களே, இவங்க மூலமா இந்த கேஸ் வந்து இது எல்லாமே ரீடீல் ஆச்சு. ஏன்னா இந்த பொம்பளை போயிட்டு புருஷன் சத்தோன்னே பணத்தை பாதிக்காம நேர போய் இன்சூரன்ஸ் போய் கிளைம். அதான் சொல்றேன், இது லூஸ் பண்ணிட்டு. ஸோ அந்த கேஸ் வந்து open பண்ணேன் because at this point the police cannot arrest them because it doesn't look like a murder.
It is not a murder, by the way. He's committed suicide. That means he's willingly killing himself. Yeah. They know committed murder. So you cannot charge. is coerced, Yeah. but you cannot. There's no evidence to Yeah. it. This is all speculations. So fraud. இப்போ இன்சூரன்ஸ் இது பண்ணோன்னே சரி அவன் குதிச்சால இது அவங்க பிடிச்சி தள்ளினாலும் அவன் செத்து இருக்கலாம்ல எப்படி அவன் வந்து அவன் பிடிச்சி தள்ளாம செத்தான்னு எப்படி கேமரால இருந்திருக்கு விட்னஸ் எல்லாம் இருந்திருக்கான் பார்த்தேன் இவனே குதிச்சிட்டான் நீ எவ்வளவு சொன்னாலும் அவன் குதிச்சிட்டான் அவனே குதிச்சு செத்துருக்கான் ஸோ இது வந்து இது என்ன கேள்வினா யாருமே அவனை காப்பாத்தலன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அடிச்சிருக்கு இது ஏன் நடந்துச்சுன்னா இந்த இன்சூரன்ஸ் போய் அவன் கிளைம் பண்ண பார்த்தானே இன்சூரன்ஸ் வந்து ஃப்ராட் கிளைம் பண்ணிச்சுல அப்பதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து அவனை கொலை முயற்சி வந்து முதல் தடவை இது மூணாவது தடவை அவனை கொலை பண்ணியிருக்காங்க இது என்ன தெரியுமா இவனை வந்து 3 தடவை வந்து கொலை பண்ணி பார்த்து இதான் 3ஆவது தடவை வந்து அவன் வந்து சக்சஸ் பண்ணிருக்காங்க சக்சஸ்ல அவனை கொலை பண்ண போறன்னு தெரிஞ்சு அவனே செத்துட்டான் ஏன்னா உயிர் வாழ்றதும் சாவருக்கும் அவனுக்கு சமமா இது வந்து என்ன ஆச்சுன்னா this is the case now has become instead an accident it has become a slow motion execution இது வந்து மெதுவா செய்யப்பட்ட கொலை இது ஒரு பிளான் கொலை ஏன்னா இது வந்து இதுல வந்து டிராமேட்டிக் மொமெண்ட்ல யாரும் வந்து கன் ஷாட்ல ஓகே நைஃப்ல எதுவுமே இல்லை it was just pure manipulation ப்ரெஷர் ஹியூமிலேஷன் அது வச்சே ஒருத்தன் கொலை பண்ணியிருக்காங்க ஸோ இதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு கேஸ் வந்துச்சு இது பண்ணிட்டேனே அவன் செத்து பண்ணனே சொல்லியிருக்காங்க இப்படி என் கிளைண்ட் வந்து கொலை கேஸில் படம் அவனே தான் விழுந்தான் இது வந்து ரொம்ப ஒரு 4-5 வருஷமா போயிட்டு இருந்துச்சு கேஸு only in 2022 the guy the wife and the secret lover were convicted with a murder so இந்த கேஸ் இருக்கும்போதே கொரியாவில் வந்து இது பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஏன்னா ஒருத்தன் வந்து இவ்வளோ லோன்லியாக இருக்க முடியும் நீ ஒருத்தன் பேச்சாலே கொலை பண்ணலாம் வேர்ட் ஸ்கில்னு சொல்லுவாங்க திஸ் guy actually got killed by words so this was the biggest murder and it actually exposed how South Korea has one of the highest level of cyberbullying. Yeah, that one very true. Yeah, so a lot of influencers, celebrities actually kill themselves because of cyberbullying. Cyberbullying, yeah. You know what is the other highest state of cyberbullying? Malaysia. Yeah. Malaysia is one of the top in cyberbullying. So நீங்க வந்து நினைக்கலாம் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஹேட்ல பண்றேன் but the moment someone dies because of this case they making it more cases are coming up that online cyberbullying causing death is a cause of murder அந்த மாதிரி வர ஆனா அதுக்கு ஆக்ஷன் இன்னும் பெருசா எடுக்கல நீ வந்து எவிடன்ஸ் கிளைம் பண்றான் இதுல என்ன கேஸ்னா சவுத் கொரியா சொல்றான் ஒருத்தன் நீ சொல்லி அவனுக்கு செத்து போயிட்டானா நீ வந்து ஜெயில்ல இருக்கலாம் word skill சொல்லிட்டு this case has become a primary example of it so it's an example is a case that இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த இதே வந்துச்சு இப்பதான் நடந்திருக்கு இப்பதான் லைக் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி ஆனா இந்த கேஸ் ஏன் பெருசாச்சுன்னா ஏன்னா இந்த கேஸ் தான் முதல் தடவை யாரும் கன் எதுவும் பயக்காம கொலை பண்ணியிருக்காங்க actually கொரியால வந்து the murder cases in Korea is like crazy you know do you know when I was there was somebody who was murdered like Korean brother murder பண்ண அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒன்று ஓடிட்டு இருக்கு நான் பார்த்துட்டு அவங்க சொல்றேன் like I didn't understand the Korean but the Korean person they say yeah he just got caught for murder என்னடா நான் இது சொல்றேன் நான் மொத அங்க இறங்குறேன் ட்ரெயின் எடுத்துட்டு ஐ மீன் பிளேன்ல இருந்து இறங்கிட்டு ட்ரெயின் எடுத்து பஸ் எடுத்து ட்ரெயின் ஒரு இடத்துல இறங்குற ஒரே இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர் சட்டி சண்டை போட்டுருக்காங்க என் ஃப்ரெண்ட் என்னடா சண்டை போடுறீங்க யார் நிப்பாட்ட மாட்டேங்கிறீங்க எங்க தெருவில் பார்த்துட்டு அங்க இன்னொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் ஹேய் என்னது இதெல்லாம் நார்மல் அது நார்மலா அடிச்சுக்குவாங்க அப்புறம் தண்ணி அடிச்சுக்குவானுங்க ஓகே actually it's very common actually there's even more scarier stories ஆக்சுவலி கொரியால என்ன பிரச்சனைனா நிறைய வந்து இந்த வில்லேஜில் இருக்கனால நிறைய வந்து சீரியல் கில்லர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் கொரியா லைக் ஈவன் ஜப்பான் ஆல்சோ ஜப்பான் கொரியா இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வாவ் ஸோ அந்த மாதிரி கதை நிறைய இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரேன் பட் ஸ்லோலியாக கொண்டு வரோம் ஏன்னா அந்த கதை சொல்றது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு actually I skipped a lot of details in this to make the story shorter but generally in this was one of the cases interesting because cyberbullying like bullying killed someone and they were charged for the murder. They were actually charged. It's like punishable by law now. Because நீ ஒன்று லா இப்படி யோசிக்கிறா ஒரு தடவை ஒருத்தர் வந்து இது வழியே சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அந்த கேஸ் ரிஃபர் பண்ணிட்டு நீ அது லோவாக மாற்றும் ஒன்ஸ் somebody gets a verdict through to a thing like இது பண்ணனால அந்த வேர்டிக்காக மென்ஷன் ஜட்ஜ் வந்து வேர்டிக்காக ஆயிடுச்சுன்னா you can use that case and you can ask policy maker to make it as a law as well and that case will become the example of பானதோட இந்த கேஸ் இருக்கும் இந்த மாதிரி பனிஷ் பண்ணாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கேஸ் கேட்கலாம் ஆமாம் யூஸ்வலி அப்படி தான் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் ஒரு கேஸை வச்சு அதை நான் நினச்சேன் கருப்போட பார்க்கும்போது அவர் வந்து அந்த சாமி வந்து கேஸ் நடத்துவார் நினச்சேன் சாமி வந்து பில்டிங் தான் கட்டினாரு கொரியன் சாமி வேற அவங்க அதெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நம்ம கொரியன் வந்து நம்ம கருப்பை கொண்டு போய் கொரியன்ல இருக்கணும் நம்ம கொரியன் வந்து இந்த மர்டர் மிஸ்திரி த்ரில்லர்லாம் செம்மையாக பண்ணுவாங்க ஆமாம் நம்மளும் பண்ணலாம்னு ஆசைப்படுவான் ஆமாம் நீ வந்து படம் எடுத்தனா த்ரில்லர் படம் எடுப்பியா இல்லை பேய் படம் எடுப்பியா பேய் படம்
பேய் படமா? ஏன்னா அது இட்ஸ் இமோஷன். சி ஐ பிலீவ் திஸ் திங். சி கருப்பு படம் கூட இப்போ பாரு, இட் செல்ஸ் இமோஷன். சி இமோஷன் சக்ஸஸ் வெரி வெரி வெல். ஸோ பேய் கூட நீ பேய் படம் எடுத்தீங்கன்னா இமோஷன். ஸோ இமோஷன் லைக் எனி திங் யூ பிளே வித் இமோஷன் ஈஸி. எனக்கு என்ன மாதிரி படம் தருமா ஆசை இருக்கு. ஐ ஆல்வேஸ் வாண்டட் மேக் திஸ் ஜான்ரா பட் ஐ டோன்ட் ஹேவ் த brains to do it. But someday if I get someone who can write the story out, be great. I want to do a court case drama. ஸோ that one need to work a lot lah. Yeah, court case drama, but it is a court case that involves horror element. So imagine the entire horror like என்னது தெரியுமா அந்த court caseல இருந்து அந்த hauntingல இருக்குல்ல, how do you justify a haunting? And also the court room that they are ஆக்சுவலி ஐ திங்க் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சூர்ல இருந்திருக்கு. But the court case is not just about haunting. Like நீ வந்து கொலை பண்ணது, the court room itself is haunted. ஓகே. So that's why you understand that the case is evidence la இதெல்லாம் பண்றது. So it's like manipulation going on அந்த மாதிரி. So there's a lot of things that the idea wise, execution wise, I think it can be more interesting. பாலாஜி வந்து பட்டுல எடுப்பாரு. RJ Balaji பட்டுல. அதான் நான் பார்க்கும்போது அவன் சொன்னான் வாயெல்லாம் கோணிக்கொன்னே. அது ஃபன்னியாக எடுத்தா நம்ம இந்த கான்செப்ட் வச்சிருந்தேன், ரொம்ப நாள் மண்டியில் வச்சிருக்கேன், இவனாச்சும் நான் ரொம்ப நாள் வச்சிருந்தேன், இவனாச்சும் பண்ணிட்டே போயிடும். அதுதான் வந்து மைக்கேல் ஜாக்சன் சொல்லியிருக்காரு. என்னன்னா நீ யோசிக்கிற டைம்ல அது வந்து இன்னொருத்தவங்க அது பண்ணிடுவாங்க. I need to get the idea as fast as I can. Prince will get. Actually அது உண்மைதான். ஸோ இந்த வார எபிசோட் வந்து கொஞ்சம் லாங்காக தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த எபிசோட் வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. எத்தனை தேசத்தை நம்ம 2 பேரும் வச்சு இதான் லாங்கஸ்ட் எபிசோட் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் கமெண்ட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த எபிசோடில் ஏதாச்சும் ஒரு கிளிப்ஸ் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கிளிப் வந்து சும்மா கமெண்ட்லேருந்து இந்த டைம் நாங்கள் வந்து ரீலாக மாற்றலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியல, நாங்கள் எது ஃபனியாக நினைக்கிறோமோ நீங்கள் எது ஃபனியாக நினைக்கிறோம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது கிளிப்பாக பண்ணுவா, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அந்த கிளிப் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து கிளிப்பாக பார்த்துறோம். நாங்கள் லூசு போய் எதுக்கு எல்லாத்துக்கும் சிரிப்போம், நீங்கள் தான் சிரிச்சு தான் சொல்லணும். அது எது நம்பன்னு சொல்லிட்டு நான் இனி இருக்கிறேன். ஆமாம் சரி, நம்ப நாங்கள் ஒரு லூசு தான். ஓகே, ஸோ லைவ் ஷோ வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. வி வில் மேக் இட் ஜனவரியில் கண்டிப்பாக நடக்கும். 2 பேர் மட்டும் இல்லை, we will bring back all the guests back because we promised you a Tiruvalla. We will give you a Tiruvalla. So with that being said, my name is Jeevan. I'm Krish. We'll see you in the next one. Ciao.